கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமாக அன்பாக அழைக்கப்பட்ட அன்பான சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அன்பின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பின் வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் முதலில் தெரிவித்துக் கொள்கிறோம். விசேஷமாக நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமது வாழ்நாளில் ஒரு நாளை சேர்த்து கொடுத்து இந்த நாளிலும் நாம் சகோதர சகோதரிகளாக இந்த புதன்கிழமை மாலை பொழுதில் ஒன்றாக கூடி வந்து சர்வவல்லமையுள்ள தேவனுடைய விலைமதிக்க முடியாத நாமத்தை அவருடைய மேலான நாமத்தை நாம் தொழுது கொள்ளவும் அவருடைய மேலான சத்தியங்களை நாம் தியானிக்கவும் நமக்கு தேவன் இரக்கம் செய்து நம் அனைவரும் இப்படியாக தேவன் இங்கு கூட்டு சேர்த்திருக்கிறார். ஆகவே நன்றிகளையும் துதிகளையும் கர்த்தர் ஒருவருக்கே நாம் எடுத்துக்கொண்டு இந்த நாளுக்கு உண்டான அடிப்படை வேதபாட வகுப்புக்குள்ளாக கடந்து செல்லலாம். அன்பானவர்களே, கடந்த வாரத்தில் இந்த தொடர் வேத வகுப்பு நாம் பார்த்த பாடம் என்ன பாடங்க? 5ஆம் உலக பேரரசு. அன்பான சகோதர தேவன் அந்தத்தில் உள்ளவைகளை ஆதி முதற்கொண்டு இன்னும் சொல்லப்படாத விஷயங்களை பூர்வ காலம் முதல் கொண்டு தேவன் வெளிப்படுத்துகிற தேவனாக இருக்கார். அப்படியாகத்தான் அன்பான சகோதரர்கள் இந்த பூமியில் வரக்கூடிய ராஜ்யங்கள், எந்தெந்த ராஜ்யங்கள் வரும், எந்தெந்த ராஜாக்கள் வருவாங்க அப்படின்னு அவங்க எல்லாம் இந்த பூமியில் பிறக்கிறதுக்கு முன்னாடியே பல ஆயிரக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடியே அவங்களுடைய பேர் முதலாக தேவன் சொல்லிட்டார். அப்படியாகத்தான் இந்த பூமியில் வரக்கூடிய ராஜ்யங்களை எல்லாம் தேவன் வெளிப்படுத்தினார். தானியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் நாம் அதில் ஒரு பாட்டு தான் பார்த்துருக்குறோம். தானியேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் 5ஆம் உலக பேரரசில் இந்த பூமியில் இதுவரைக்கும் என்னென்ன பேரரசுகள் தோன்றி ஆட்சி செஞ்சுட்டு இருக்குது, இனி வரப்போகிற பேரரசு 5ஆவது உலக பேரரசு, அது கர்த்தர் தலைமையில் நடக்கக்கூடிய ஒரு அரசாங்கம், ஒரு ராஜ்யம் அப்படிங்கிறத பார்த்தோம். இன்னும் தானியேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் இந்த ராஜ்யங்கள்லாம் வந்துச்சு பார்த்தீங்களா? அந்த ராஜ்யங்கள், அந்த ராஜ்யத்தில் ராஜாக்கள் யார் யார் என்னென்ன எல்லாமே தேவன் தெளிவாக வெளிப்படுத்தியிருக்கார். இப்படியாக பிரம்மாண்டமான தீர்க்கதரிசனங்கள் உள்ளடக்கியது தான் தானியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம். அன்பான சகோதர இன்னும் தேவனுக்கு சித்தமான அந்த பாடமெல்லாம் பின்னாடி நம்ம பார்க்கலாம். நம்ம கடந்த வாரம் பார்த்தது அதில் ஒரு பாகம் தான், ஒரு துளி தான் நம்ம பார்த்துக்கிறோம். அப்போ அந்த பாடத்தில் ஒரு மாபெரும் தீர்க்கதரிசனத்தை நம்ம கற்றுக்கொண்டோம். இந்த பூமியில் வரப்போகிற ராஜ்யங்கள் எல்லாம் எப்பப்போ வருங்கிறத கண்டுகொண்டோம். இப்போ வாழ்ந்துருக்கிற காலமானது எந்த காலம் என்பதை நம்ம பார்த்துட்டோம். இப்படியாக அன்பானவர்களே, நாம் இன்றைக்கி ஒரு அருமையான பாடத்தை நாம் பார்க்க போகிறோம். சத்தியத்தை மறைவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்ற வசனத்தை நம்ம அடிப்படையாக கொண்டு நம்ம பாடங்கள் நம்ம தியானிக்க போகிறோம். அன்பான சகோதர அதில் பார்க்கும்போது கடந்த வார பாடம் 5ஆம் உலக பேரரசு. 5ஆம் உலக பேரரசில் அது கர்த்தருடைய ராஜ்யங்கிறத பார்த்துட்டோம். கர்த்தருடைய ராஜ்யம்தான் 5ஆம் உலக பேரரசு. அவருடைய ராஜ்யம் இந்த பூமியில் ஸ்தாபிக்கப்பட போகுது அப்படிங்கிறத தேவன் நிறைய வெளிப்படுத்திட்டார். அதைத்தான் பார்க்கும்போது மத்தேயு எழுதின நற்செய்தி நூலில் நாம் படித்தோம். 3ஆம் அதிகாரத்தில் வசனம் 1 மற்றும் 2 பார்க்கும்போது அன்பான சகோதரர்கள் நம்ம பார்க்குறோம். மத்தேயு 3ஆம் அதிகாரத்தில் வசனம் 1 மற்றும் 2. அந்நாட்களில் யோவான் ஸ்நானன் யூதாவின் வனாந்தரத்திலே மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கம் பண்ணினான். பாருங்கள், கர்த்தருக்கு வழியை ஆயத்தம் பண்ண வந்த தூதன் யோவான் ஸ்நானகன். அவருடைய நாட்களில் மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்குதுன்னு பிரசங்கம் பண்ணுறார். இப்போ பரலோக ராஜ்யத்தை குறித்து அது வரைக்கும் எந்த ஒரு நாலேஜும் இல்லாமல் இருந்தாங்க ஜனங்க. முதல் பேசுகிறார், மனம் திரும்புங்க, பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்குது அப்படிங்கிறது பேசுகிறார். சரி, யோவான் ஸ்நானகன் அதை குறித்து பரலோக ராஜ்யத்தை குறித்து பேசினார். அவருக்கு பின்னாடி வந்த நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவரும் ஞானஸ்தானம் எடுத்துட்டு அவர் தன்னுடைய ஊழியத்தை ஸ்டார்ட் பண்ணுறார். ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை சொன்னார் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, ராஜ்யத்தின் நற்செய்தி. அப்போ இந்த காஸ்பல் நற்செய்தியை ஆண்டவர் சொன்னார். என்ன சொல்றார்? மத்தேயு 4ஆம் அதிகாரம் 17வது வசனம். அது முதல் இயேசு மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கிக்க தொடங்கினார். பாருங்க, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்குதுன்னு ஆண்டவரும் பிரசங்கம் பண்றார். நம்ம ஆண்டவரும் பரலோக ராஜ்யத்தை குறித்து தான் பேசுறார். சீஷர்கள் ஜெபம் பண்ண கற்றுக் கொடுங்கன்னு கேட்கும்போது, பரமண்டலில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, அதைத்தான் சொல்லி கொடுக்குறாரு. அப்போது பரலோக ராஜ்யத்தை குறித்து ஆண்டவர் முக்கியத்துவப்படுத்தி பேசுகிறார்.
அப்போ அன்பான சகோதர சொல்ல நம்ம கடந்த வார பாடத்தில் பார்த்தோம், 5ஆம் உலக பேரரசு என்பது ஆண்டவருடைய ஆளுகையின் கீழ் இருக்கக்கூடிய உலகம். இந்த உலகம் ஆண்டவர் கட்டுப்பாட்டில் வரப்போகுது. எத்தனையோ ராஜாக்கள் இன்றைக்கி இந்த பூமியை ஆளலாம், எத்தனையோ ராஜாக்கள், பிரதம மந்திரிகள், எத்தனையோ அதிபர்கள் இந்த பூமியை ஆண்டுட்டு இருக்கலாம். இப்போ இன்னும் இதெல்லாம் கொஞ்ச காலம் தான், இன்னும் கொஞ்ச காலம்ங்கிறது ரொம்ப நாளால் இழுக்காது, போகாது. ஆண்டவர் 2026 வருஷத்துக்கு முன்னாடியே என்ன சொல்லிட்டாருங்க? 2000 வருஷத்துக்கு முன்னாடி என்ன சொல்லிட்டாருங்க? 2000 வருஷத்துக்கு முன்னாடி என்ன சொல்லியிருக்கார்? இன்னும் ரொம்ப நாள் இருக்குன்னு சொல்கிறாருங்களா? 2000 வருஷத்துக்கு முன்னாடி என்ன சொல்லிட்டாருங்க? சமீபமாக இருக்குன்னு சொல்லிட்டார். சமீபம்னு என்ன இருக்குங்க? ரொம்ப பக்கத்தில் இருக்குன்னு சொன்னார் 2000 வருஷத்துக்கு முன்னாடியே. இன்றைக்கி நம்ம அதுக்கப்புறம் 2000 வருஷம் கழிச்சு நாம் வாழ்ந்துட்டு இருக்கிறோம் அப்படின்னா இன்னும் எவ்வளோ சமீபமாக இருக்குதுங்கிறத அதான் எப்படி சொல்லணும்னா, நம்ம வாழ்ந்துருக்கிற காலத்திலேயே நாம் ஆண்டவருடைய ராஜ்யத்தை பார்க்கலாம், ஆண்டவருடைய வருகையை பார்க்கலாம், ஆண்டவர் 2ஆம் வருகையில் வர்றதை நாம் பார்க்கலாம். இப்படியாக காலம் கடைசி காலத்தில் நாம் வாழ்ந்துட்டு இருக்கிறோம் அன்பான சகோதர சொல்ல. அப்போ இந்த 5ஆம் உலக பேரரசு கர்த்தருடைய தலைமையில் நடக்கக்கூடிய ஒரு அரசாங்கம். அவர் மாத்திரம் ராஜாதி ராஜாவாக இருக்க போகிறதில்ல, அவரோட ராஜாக்களும் வரப்போகிறாங்கன்னு பார்த்தோம். அவரோட யார் வரப்போகிறாங்க? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ராஜாதி ராஜாவாக இருந்து ஆளுகை செய்வார். அவரு கூட மந்திரிகள் இருக்க போகிறதில்ல. இன்றைக்கி ஒரு ராஜா வந்தார்னா, ஒரு முதல் மந்திரி, ஒரு பிரதம மந்திரி வந்தார்னா, பதவி ஏற்றார்னா அவர் கூட மந்திரிகள் வருவாங்க. ஆனால் இங்கே ஆண்டவர் கூட மந்திரிகள் வரப்போகிறது கிடையாது, ஆண்டவர் கூட ராஜாக்கள் வரப்போகிறாங்க. நான் ஜெயங்கொண்டு என் பிதாவின் சிங்காசனத்தில் உட்கார்ந்தது போல ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் உட்காரும்படி அருள் செய்வேன்னு இருக்கார். அப்போ அவருடைய சிங்காசனத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் சிங்காசனத்தில் உட்கார்றதுக்கான வாய்ப்பு அவர் தரார். யாருக்கு அப்படின்னா, ஒரு கூட்ட ஜனங்களுக்கு. அவங்க யார், எங்கேருந்து வராங்க? பின்னாடி வர பாடத்தில் பார்க்க போகிறோம். ஆண்டோடைய ராஜ்யத்தில் அவரோட சேர்ந்து அரசாட்சி செய்ய போகிற ஒரு குரூப்பு இந்த பூமியில் தயாராகிறாங்க. அவங்க யார்? அதெல்லாம் பாடத்தில் பின்னாடி வரக்கூடிய பாடங்கள் நம்ம தெளிவாக நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம் அன்பான சகோதரர்களே. அப்படின்னா 5ஆம் உலக பேரரசில் நமக்கு வாய்ப்பு இருக்கா? நாம் ராஜாக்களாக வாய்ப்பு இருக்கான்னா நிச்சயமாக வாய்ப்பு இருக்குது, நிச்சயமாக வாய்ப்பு இருக்குது. நாமும் அந்த வாய்ப்புகளை நாம் போக போகிறோம். 2ஆம் உலகம் பாடத்தில் நம்ம கூட படித்தோம். 2ஆம் உலக பாடத்தில் ஆபிரகாமின் சந்ததி 2 வகையான சந்ததி ஒன்று சொல்லிப்போம். ஒரு சந்ததி வானத்து நட்சத்திரம், ஒரு சந்ததி கடற்கரை மணல். இப்போ வானத்து நட்சத்திரம்னா ஆபிரகாமுக்குள்ள 2 வகையான சந்ததி வரப்போகுது. ஒரு குரூப் வந்து வானத்துக்கு போகிறவங்க பரலோகத்துக்கு போகிறவங்க, ஒரு குரூப் பூமியில் இருக்க போகிறவங்க. இப்போ வானத்துக்கு போகிறவங்களும் ராஜாக்களாக இருக்க போகிறாங்க, பூமியில் இருக்கக்கூடிய அந்த கடற்கரை மணலும் ராஜாக்களாக இருக்க போகிறாங்க, பூமியில் அவங்க ராஜாக்களாக இருக்க போகிறாங்க. ஆனால் வானத்துக்கு போகிற ராஜாக்கள் பரலோகத்துலேயும் ராஜாவாக இருப்பாங்க, பூலோகத்துலேயும் ராஜாவாக இருப்பாங்க. இப்படியாக வந்து அந்த வானத்து நட்சத்திர குரூப் அவங்க தாங்க ஆண்டவரோட சேர்ந்து ஆளுகை செய்கிறவங்க. அதெல்லாம் பின்னாடி படத்தில் நம்ம பார்க்க போகிறோம். சரி, அப்போ 5ஆம் உலக பேரரசில் நாமெல்லாம் ஒரு ராஜாக்களாக போகிறோன்னு பார்த்தோம். அப்படின்னா ராஜாக்கள் ஆகிறதுக்கு என்ன வழி? ராஜாக்கள் ஆவதற்கு என்ன வழி? இன்றைக்கி ஒருத்தங்க வந்து முதலமைச்சர் ஆகணும், பிரதம மந்திரி ஆகணும்னா பல வகையில் முயற்சி செய்கிறாங்க, ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க, பல வேலைகளை செய்கிறாங்க, பிரச்சாரம் பண்ணுறாங்க, மக்கள் மத்தியில் பிரச்சாரம் பண்ணுறாங்க, நல்லது செய்கிறாங்க, நிறைய விஷயங்கள் செஞ்சு பல வழிகளையும் பல யுக்திகளையும் கையாண்டு அவங்க ஜெயிக்கிறாங்க. இப்படியாக வந்து ஒரு அரசாங்கத்துக்கு முதலமைச்சராகவும் பிரதம மந்திரியாகவும் வர்றதுக்கு இவ்வளவு முயற்சிகள் வழிகள் அதாவது பல வழிகளில் போய் அதை சக்ஸஸ் பண்ணுறாங்க. அப்படின்னா நாம் வந்து 5ஆம் உலக பேரரசில் ஒரு ராஜாவாக ஆகணும். நாம் ஆண்டோடைய ராஜ்யத்தில் நாம் ராஜாவாக ஆகணும். அப்போ அதுக்கு என்ன வழி அப்படிங்கிறத இன்றைக்கி பாடம். அப்போ 5ஆம் உலக பேரரசில் நாம் ராஜாவாகிறதுக்கு என்ன வழி, எந்த வழியில் போனால் 5ஆம் உலக பேரரசில் நாம் ராஜாவாகலாம் அப்படிங்கிறது இன்றைக்கி பாடம் அன்பான சகோதரர்களே. இன்றைக்கு பாடத்தின் தலைப்பு 3 வழிகள். பாடத்தின் தலைப்பு 3 வழிகள். அப்போ 3 வழிகள் பாடத்தில் நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோம்? அன்பானவர்களே, 5ஆம் உலக பேரரசில்
ராஜாவாகிறதுக்கு என்ன வழி, எந்த வழியில் போனால் நம்ம ராஜாவாகலாம், எப்படியெல்லாம் செயல்பட்டால் நம்ம ராஜாவாகலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அன்பானவர்களே, இதில் வந்து பார்த்திங்கன்னா பரலோகத்துக்கு போகிறவங்க யாருன்னு சொல்லி பார்க்கும்போது தேவனுடைய பிள்ளைகள். பாருங்கள், இன்றைக்கி கிறிஸ்தவர்கள் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இன்றைக்கி கிறிஸ்தவர்கள்னு பார்க்குறோம். இந்த கிறிஸ்தவர்கள் எல்லாருமே பரலோகம் போகலான்னு நினைக்கிறாங்க. எல்லாருக்கிட்டையும் ஒரே பைபிள் தான். இன்னைக்கு உலகமெங்கிலும் கிறிஸ்தவ மதம் அநேக மக்களால் பின்பற்றக்கூடிய மதமாக இருக்குது. அநேக மக்கள் கிறிஸ்தவ மதத்தை பின்பற்றுறாங்க. அப்போ எல்லாருமே பரலோகம் போகலான்னு ஆசைப்பட்டுட்டு இருக்கிறோம். இப்போ பரலோகம் போகிறதுனா அவருடைய ராஜ்யத்தில் ராஜாக்களாகிறது. இப்போ எல்லார்கிட்டையும் பைபிள் இருக்குது. பாருங்கள், இன்றைக்கி நம்ம வீட்டிலலாம் பைபிள் வச்சுருக்கிறோம். வீட்டில் 4 பேர் இருந்தால் 4 பேர்த்துக்கு 4 பைபிள் இருக்குது. கிறிஸ்தவர்களுடைய வீட்டில் எல்லோரும் பைபிள் வச்சுக்கிறோம். அது படிக்கிறோமோ இல்லையோ. அப்போ பைபிள் வந்து எல்லா மக்களும் வச்சுருக்கிறாங்க, எல்லா கிறிஸ்தவனும் வச்சுருக்கிறாங்க. ஒரே வேதாகமம் தான். ஆனால் அன்பான சகோதர, உலகமெங்கிலும் 750 பெரிய பெரிய டெனாமினேஷன் இருக்குது. பெரிய பெரிய டெனாமினேஷன், ஆர்சி, சிஎஸ்ஐ, இப்படி செவன்த் டே, இவாஞ்சலிக்கல் அலையன்ஸ், இப்படி வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய டெனாமினேஷன், கிறிஸ்தவ டெனாமினேஷன் வந்து பெரிய பெரிய டெனாமினேஷன் 750 டெனாமினேஷன்ஸ் இருக்குது உலகமெங்கிலும். அவங்களுக்கு கீழே லட்சக்கணக்கான சபைகள் இருக்குது. பாருங்கள், ஒரே வேதாகம் தான். ஆனால் 750 பெரிய பிரிவுகள். ஆனால் 750 பெரிய பிரிவுகள், அப்புறம் சின்ன சின்ன பிரிவுகள் எத்தனை இருக்குது? சின்ன சின்ன பிரிவுகள். அப்புறம் ஒரு 10 பேர் சேர்ந்த ஒரு சபை, சர்ச்சு ஆரம்பித்து அவங்க ஜபக்கூட்டம் நடத்துகிறாங்க. இப்படி எண்ணற்ற சர்ச்சு, எக்கச்சக்கமான சர்ச்சு உலகமெங்கிலும் இருக்குது. ஏகப்பட்ட பிரிவுகள் இன்றைக்கி கிறிஸ்தவ மதத்தில் இருக்குதுன்னு சொல்லி பார்க்குறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அன்பான சகோதர சகோதரிகளே, இதில் என்னென்ன குழப்பங்கள் இருக்குதுன்னு சொல்லி பார்க்கும்போது ஒரே பைபிள் தான். பரிசுத்த வேதாகம் நம்ம கையில் வச்சுக்கிறது தான் ஆர்சி சகோதர சகோதரிலும் வச்சுருக்கிறாங்க, சிஎஸ்ஐ சகோதர சகோதரிலும் வச்சுருக்கிறாங்க, செவன்த் டே சர்ச்சுக்கு போகிற சகோதர சகோதரிலும் வச்சுருக்கிறாங்க. அப்புறம் இவாஞ்சலிக்கல் அலையன்ஸ் அவங்களும் இதை வச்சுருக்காங்க, அப்போஸ்தலர்கள் அவங்களும் இதை வச்சுருக்கிறாங்க. இப்படியாக வந்து ஜெகோவா விட்னஸ் எல்லாருமே, பண்டேகஸ் சர்ச்சஸ், இப்படி எல்லாருமே நாம் கையில் வச்சுக்கிற இதே பரிசுத்த வேதம் வந்து எல்லாத்துட்டும் இருக்குது. எல்லாரும் கிறிஸ்தவர்கள் தான் அன்பானவர்களே. ஆனால் இன்றைக்கி கிறிஸ்தவ மத்தியில் கேட்கக்கூடிய கேள்வி பார்த்தீங்கன்னா, ஹூ இஸ் காட்? கிறிஸ்தவர்கள் அப்படிங்கிற மக்கள்கிட்ட போயிட்டு யாருங்க கடவுள் அப்படின்னு கேட்டால் ஒரு குரூப் சொல்கிறாங்க ஜெகோவா தான் கடவுள் அப்படிங்கிறாங்க. ஜெகோவாவா? ஆமாம், ஜெகோவா தான் கடவுள். இன்னொரு குரூப் போய் கேட்டால் ஒன்லி ஜீசஸ். இன்றைக்கி இருக்குது ஒன்லி ஜீசஸ் சர்ச் இருக்குது, ஜெகோவா விட்னஸ் சர்ச்சஸ் இருக்குது. ஒன்லி ஜீசஸ் அவர் தாங்க கடவுளுங்கிறாங்க. இன்னொரு குரூப் போய் கேட்டால் ஹோலி ஸ்பிரிட்டுங்க, பரிசுத்த ஆவியானவர், அவர் தாங்க கடவுள் சொல்கிறாங்க. ஒரு சில ஆளுகிட்ட போய் கேட்டால் திரியேக தெய்வம், திரியேக தெய்வம், பிதா குமாரன் பரிசுத்த ஆவி, மூணு தெய்வம், 3 தெய்வம் ஆனால் ஒரு தெய்வம், 3 தெய்வம் 3ம் 1 அப்படிங்கிறதெல்லாம் நம்ம அன்றைக்கி நம்ம பார்க்குறோம். இந்த ஹூ இஸ் காட் அப்படிங்கிற விஷயத்துலேயே கிறிஸ்தவர்கள் நிறையா பிரச்சனை. ரோமன் கத்தோலிக்க சர்ச்சு சகோதரர்கிட்ட போய் கேட்டு பாருங்கள், மாதா அருள் நிறைந்த மரியே வாழ்க சொல்கிறாங்க, மாதாவை கும்பிட்றாங்க, மாதாவை வணங்குறாங்க. சிஎஸ்ஐலையும் பெண்டிகாஸ் சர்ச்சிலையும் மற்ற சபைகள்லையும் நான் மாதாவை வணங்குறதில்லை. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய தாயாரை அவங்க வணங்குறாங்க, கடவுளாக வணங்குறாங்க. அப்போ இதில் வந்து நிறையா பாருங்கள், அவங்களும் கிறிஸ்தவங்கள் தான். இப்படியாக வந்து ஹூ இஸ் காடுங்கிறது நிறைய குழப்பம். அப்புறம் ஓய்வு நாள், அந்த ஓய்வு நாளில் பார்க்கும்போது ஓய்வு நாள் என்பது நமக்கு நாம் சண்டே தான் நம்ம ஓய்வு நாள், பரிசுத்த ஓய்வு நாள் சண்டே. அந்த அன்னைக்கு சர்ச்சுக்கு போய் நம்ம ப்ரேயர் அட்டன் பண்ணுறோம். அடுத்தது ஒரு சிலர் வந்து சாட்டர்டே தான் ஓய்வு நாளுங்கிறாங்க, சாட்டர்டே தான் ஓய்வு நாள் அப்படிங்கிறாங்க. அப்போ சண்டே ஓய்வு நாளா, சாட்டர்டே ஓய்வு நாளா? இதெல்லாம் யார்கிட்ட குழப்பம்னா வெளியே யார்கிட்டையும் இல்லைங்க,
கிறிஸ்தவர்கள்கிட்ட இருக்கக்கூடிய குழப்பம்தான். நீங்கள் சொல்லுங்கள், ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாளா சனிக்கிழமை ஓய்வு நாளா? எந்த அன்னைக்கு ஓய்வு நாள்? ஞாயிற்றுக்கிழமைங்களா சனிக்கிழமையா? நீங்களே சொல்லுங்கள். ஞாயிற்றுக்கிழமை அப்படித்தானுங்க. ஞாயிற்றுக்கிழமை தானுங்க. அப்போ ஓய்வு நாளுக்கு எத்தனாவது நாள் ஓய்வு நாள்? 7வது நாள் ஓய்வு நாள். தேவன் 6 நாள் வேலை செஞ்சார், 7ஆம் நாள் ஓய்ந்திருந்தார். வாரத்தின் 1ஆம் நாள் எந்த நாள்? வாரத்தின் 1ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை. அப்போ அது 7வது நாளா? அப்போ அது ஓய்வு நாளா? இல்லை. 7th டேக்காரங்க வந்து சனிக்கிழமை தான் சர்ச்சை நடத்துகிறாங்க. அவங்க 7th டே சகோதர சகோதரிகள் சனிக்கிழமை தான் அவங்க ஆராதனை. அது 7வது நாள், அதுதான் ஓய்வு நாள். அவங்க கரெக்டாக அனுசரிக்கிறாங்க, அவங்க நினச்சிக்கிறாங்க. சரிங்களா? அப்போ எது கரெக்டு? நம்மளை கேட்டால் நம்ம ஞாயிற்றுக்கிழமை தான் கரெக்டும்போம், அவங்களுக்கு கேட்டால் அவங்க சனிக்கிழமை தான் கரெக்டும்பாங்க. இது ரெண்டுக்கும் இல்லாமல் ஒரு குரூப் வெள்ளிக்கிழமை ஆராதனை பண்ணுறாங்க, தெரியுங்களா உங்களுக்கு? ரெண்டும் இல்லாமல், சனிக்கிழமையும் இல்லாமல் ஞாயிற்றுக்கிழமையும் இல்லாமல் வெள்ளிக்கிழமை ஒரு குரூப்பு பரிசுத்த ஓய்வு நாள் சொல்லிட்டு ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இப்படியாக வந்து பயங்கரமான குழப்பமான சூழ்நிலை தான் இருக்குது கிறிஸ்தவ மதமே. அப்புறம் ஞானஸ்நானம். ஞானஸ்தானத்தை குறித்து நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கிறோம். இப்போ நம்ம ஞானஸ்தானம் எடுத்துருக்கிறோம், இன்னும் எடுக்க போகிறோம், அப்படியெல்லாம் இருக்குது. குழந்தை ஞானஸ்தானம். குழந்தை பிறந்தோடனே அது வந்து ஒரு 5 வயசு இல்லை, ஒரு 5 மாதம் 6 மாதம் ஆகும்போதே ஞானஸ்தானம் கொடுக்குறாங்க, குழந்தை ஞானஸ்தானம். அந்த குழந்தை ஞானஸ்தானம் தெளிப்பு ஞானஸ்தானம் சொல்லுவோம். சர்ச்சில் ஃபாதர் எடுத்து கொண்டு போனோன்னா அவர் தண்ணியை எடுத்து அந்த குழந்தை தலையில் தெளித்து கொடுப்பார், தெளிப்பு ஞானஸ்தானம். இந்த ஞானஸ்தானமே போதும் அப்படின்னு ஒரு குரூப். இல்லை குழந்தை ஞானஸ்தானம்லாம் செல்லாது, பரலோகத்துக்கு போக முடியாது, முழுக்க ஞானஸ்தானம் எடுத்தால் தான் பரலோகத்துக்கு போக முடியும் அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்கிறாங்க கிறிஸ்தவ மதத்தில். அப்போ குழந்தை ஞானஸ்தானம் எடுத்தவங்க அதுவே போதுன்னு விட்டுறாங்க. அப்போ அந்த குழந்தைகளுக்கு அந்த சின்ன வயசுலேயே என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு 4 வயசு 5 வயசு ஆகும்போது அந்த திராட்சை ரசம் அப்பம் கொடுத்து புது நன்மை கொடுத்துட்றாங்க. அதுக்கு பத்திரிக்கை அடித்து பிரம்மாண்டமாக சொந்த பந்தத்தை கூப்பிட்டு விருந்து போட்டு செய்கிறாங்க, புது நன்மை. நம்மளெல்லாம் சிஎஸ்சிலாம் அப்படி கிடையாது. அவங்க முழுக்க ஞானஸ்தானம் எடுத்து அப்புறம் வந்து பிஷப் வரணும். பிஷப் வந்ததுக்கப்புறமா அவர்கிட்ட வந்து அந்த விசுவாச பிரமாணத்தை ஒப்பிக்கணும். அவர் கேட்பார், விசுவாச பிரமாணத்தை அவர் பிஷப் கிட்ட ஒப்பிச்சா தான் அவர் வந்து திருவிருந்து கொடுப்பார். அதுவும் பார்த்திங்கன்னா 2 விசுவாச பிரமாணம் இருக்குது. அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணம் சொல்லணும். நானெல்லாம் மனப்பாடம் பண்ணி அதை வந்து வெடிய மனப்பாடம் பண்ணி அப்புறம் போய் பிஷப்கிட்ட சொல்லி திருவிருந்து எடுத்தேன், அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தை. இப்படியெல்லாம் இருக்குது. சரிங்களா? அப்போ எது சரியான வழிமுறை? சின்ன குழந்தைகளுக்கு ஞானஸ்தானம் கொடுக்குறது சரியா? ஒரு குரூப் சரிங்கிறாங்க, ஒரு குரூப் தவறுங்கிறாங்க. முழுக்க ஞானஸ்தானம் தான் கரெக்டுங்கிறாங்க. சின்ன குழந்தைகளுக்கு திருவிருந்து கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க, அதுக்குள்ள குறிப்பிட்ட வயசு வரணுங்கிறாங்க. இல்லை சின்ன குழந்தைகளுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு குரூப். எது கரெக்ட்? இப்படியாக வந்து பல விஷயங்களை வந்து இன்றைக்கி கிறிஸ்தவ மத்தியில் குழப்பங்கள் இருக்குது. எந்த வழி சரியான வழி, எந்த வழி சரியான வழி அப்படின்னு நம்ம கேட்டோம்னா, நீங்கள் என்கிட்ட கேட்டிங்கன்னா நான் ஒரு வழி சொல்லுவேன், சகோதரிகிட்ட கேட்டால் சகோதரி வழி சொல்லுவாங்க, சகோதரர்கிட்ட கேட்டால் அவர் வழி சொல்லுவார். சரிங்களா? இன்றைக்கி வந்து யார் போகிற வழி சரி? கிறிஸ்தவர்கிட்ட போய் கேட்டால், இல்லைங்க எங்கள் சர்ச்சில் ஃபாலோ பண்ணுற முறையில் ஃபாலோ பண்ணால் தான் நாங்கள் பரலோகத்துக்கு போக முடியும்னு ஒரு குரூப் சொல்லுவாங்க, ஒரு சர்ச்சுக்கு போகிறவங்க அப்படி தான் சொல்லுவாங்க. இப்போ ஆர்சி சர்ச்சில் இருக்கிறவங்களை கூப்பிட்டு, எனக்கு உங்கள் சர்ச்சுக்கு வந்தால் பரலோகம் போக முடியுமா, இல்லை பக்கத்தில் இருக்கிற சிஎஸ்ஐக்கு போனால் பரலோகம் போக முடியுமா அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லுவாங்க? அதெல்லாம் தெரியாதுங்க, எங்கள் சர்ச்சுக்கு வந்தால் தான் போக முடியுமா அப்படின்னு சொல்லுவார். அப்புறம் அவங்க இங்கே வரச்சா இங்கே வரமாட்டாங்க, இவங்க அங்கே வரச்சா அங்கே வரமாட்டாங்க. 2 பேர்த்தையும் பெண்டகா சர்ச்சுக்கு வாங்கினா அவங்க வரமாட்டாங்க. அவங்க போகிறது கரெக்டுன்னு இருக்கிறாங்க, அவங்க போகிற வழி கரெக்டுன்னு சொல்லி அவங்க நம்பிட்டு இருக்கிறாங்க. பாருங்க, இன்றைக்கி வந்து ஒரு இந்துவை எடுத்துட்டிங்கன்னா அவர் எல்லா கோயிலையும் போய் சாமி கும்பிட்டு போயிட்டே இருப்பார். ஆந்தி வேலை போவார், திடீர்னு கோயிலை பார்த்தோன்னா இன்னும் நின்று தோப்புக்காரனை போட்டு சாமி கும்பிட்டு அவர் வாட்டுக்கு போயிட்டுருப்பார்.
நம்ம ஆளுங்க அந்த சர்ச்சு மட்டும் பார்த்திங்கன்னா நம்ம போகிற சர்ச்சுக்கு தான் போவோம், வேறு சர்ச்சுக்கு போக மாட்டோம். இங்கேருந்து அங்கே போக மாட்டோம், அங்கேருந்து இங்கே வர மாட்டோம். இப்படியாக வந்து நமக்குள்ள பிரச்சனை பிரிவினைகள் இருக்குது. ஆனால் இந்துக்கள் எல்லா கோயிலையுமே சாமி கும்பிட்றாங்க, எல்லா கோயிலையும் சாமி கும்பிட்றாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. இப்படியாக அன்பான சகோதரர்களே, நம்ம கிறிஸ்தவர்கள் மத்தியில் இவ்வளோ சூழ்நிலைகள் இருக்குது. எந்த வழி சரியான வழி நமக்கு கேள்வி கேட்டால் தெரியாது. இப்போ நமக்கு கேட்டால் நான் ஒரு வழி சொல்லுவேன், பிரதர் கேட்டால் பிரதர் வழி சொல்லுவார். அப்போ நம்ம என் சொல்கிற வழியில் சரியா அப்படின்னா அது தவறு தான், முற்றிலும் தவறு தான். அப்போ யார்கிட்ட கேட்டால் சரியாக இருக்கும்? நம்ம ஆண்டவர்கிட்ட தான் கேட்கணும். ஆண்டவரே, நாங்கள் போகிற வழி கரெக்டாக, இந்த வழியில் நாங்கள் போனால் பரலோக ராஜ்யம் வந்து சேர்ந்துருமா, நீங்களே நல்ல வழியை சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டால் ஆண்டவர் சொல்கிறாரு. இன்றைக்கி இருக்கிற மக்களுடைய நிலைமையை சொல்கிறார். எரேமியா 6ஆம் அதிகாரத்தில் 16வது வசனம். வழியிலே நின்று பூர்வ பாதைகள் எவையென்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதிலே நடவுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்களோ நாங்கள் அதிலே நடக்க மாட்டோம் என்கிறார்கள். பாருங்கள், ஆண்டவர் சொல்கிறாரு, வழிகளிலே நின்று பூர்வ பாதைகள், பூர்வ பாதைன்னா ரொம்ப காலத்திலிருந்து இருக்கக்கூடிய பாதை, பூர்வ பாதைகள் எவை என்று கேட்டு விசாரிங்கிறார். நல்ல வழி எங்கே என்று பார்த்து, நம்ம நல்ல வழி எங்கேன்னு பார்க்கணும், அதில் நடவுங்கள் அப்படிங்கிறார். அப்போ பூர்வ பாதைகள் எவை என்று கேட்டு விசாரிக்கணும், அதில் நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதில் நடவுங்கிறார். அப்பொழுது தான் உங்கள் ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறார். ஆனால் இன்றைக்கி ஜனங்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, நாங்கள் நடக்க மாட்டோம்னு சொல்கிறாங்க. அப்படின்னா அன்பான சகோதரர்களே, நாம் போயிட்டு இருக்கிற வழி சரியான வழி தானா? நாம் எல்லாருடைய நோக்கமும் பரலோகம் போகணும். அப்போ நாம் போயிட்டு கொண்டிருக்கக்கூடிய பாதை சரியான பாதை தானா? நாம் போய் கொண்டிருக்கக்கூடிய பாதை நம்மை பரலோகத்தை கொண்டு போய் சேர்க்குமா? நம்ம 5ஆம் உலக பேரரசில் ஒரு ராஜாவாக ஆகணும் அப்படின்னா அந்த ராஜாவாகிறதுக்கு நம்ம போகிற பாதை கொண்டு போய் சேர்க்குமா? அதுதான் பயங்கர குழப்பமாக இருக்குங்க பிரதர் அப்படிங்கிறோம். ரொம்ப குழப்பமாக இருக்குது, போய் சேர்க்குமா சேர்க்காதான்னு தெரியல, நானும் நம்பி போயிட்டுருக்கிறேன். இப்படியாக நான் எப்படி போய் சேருவேன்னா பரலோகத்துக்கு அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு டவுட் இருக்குது. அப்போ அன்பான சகோதர சொல்ல, இப்படியான குழப்பத்தில் நம்ம பரலோகம் போக மாட்டோமான ஒரு கலக்கத்தில் இருக்கும்போது நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்கிறார். என்ன சொல்கிறார்? யோவான் 14ஆம் அதிகாரத்தில் வசனம் 1 மற்றும் 2. உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லி இருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். பாருங்க, ஆண்டவர் சொல்றார். அவர் முதல்வர்களை வந்திருந்த போது அவரே சொன்ன வார்த்தை, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாகங்கிறார். நம்ம கலங்கி போய் தான் இருக்கிறோம், கலங்கா வேண்டாம் அப்படிங்கிறார். தேவனிடத்தில் விசுவாசமாக இருங்கிறார், என்னிடத்துல விசுவாசமாக இருங்கிறார். அப்புறம் ஒரு வார்த்தையை சொல்கிறாரு, என் பிதாவின் வீட்டில் பரலோகத்தில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. நிறைய வாசஸ்தலம்னா வாசம் பண்ணுற ஸ்தலங்கள், அநேக வாசஸ்தலங்கள் இருக்குது. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், எதுவுமே இல்லை அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். நான் ஒரு ஸ்தலத்தை உங்களுக்கு ஆயத்தம் பண்ண போகிறேங்கிறார். நிறையா வாசஸ்தலம் இருக்குது, உங்களுக்கு ஒரு வாசஸ்தலத்தை நான் ஆயத்தம் பண்ண போகிறேங்கிறார். அன்பான சகோதரர்களே, ஆண்டோடைய வார்த்தைகளை நீங்கள் கவனிக்கணும், அவர் வார்த்தைகளுடைய பின்னணியை நீங்கள் யோசிக்கணும். அநேக வாசஸ்தலங்கள் இருக்குங்கிறார், அநேக வாசஸ்தலம் இருக்குது பரலோகத்தில். அதில் நமக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன்னார். சீசர்கள் அங்கே 12 பேர், அவர்கள் ஆண்டவர் நான் மரித்து போயிடுவேன், என்னை சிலுவையில் அரைஞ்சிருவாங்க, என்னை கொன்றுவாங்க, நான் 3ஆம் நாள் உயிர் தெழுந்துருவேன் அப்படி என்ன சொல்கிறாரு. இதனால் சீசர்கள் கலங்கி போயிருக்கிறாங்க. அப்போ தான் ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் கலங்க வேண்டாம், நான் உயிர் தெழுந்து நான் பரலோகத்துக்கு போவேன், உங்களுக்கு ஒரு வாசஸ்தலத்தை நான் ஆயத்தம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறார். சொல்லிட்டு என்ன சொல்கிறார்? ஸ்டக்காச்சு. அது எடுத்து கொடுத்து
நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்து கொள்ளுவேன். தோமா அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் போகிற இடத்தை அறியோமே, வழியை நாங்கள் எப்படி அறிவோம் என்றான். பாருங்க, இப்போ ஆண்டவர் சொல்கிறார், நான் போய் ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்னாடி நான் இருக்கிற இடத்துல நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து, பாருங்கள் 2ஆம் வரியை குறித்து பேசுகிறார். ஆண்டவர் வீட்டிலேருந்து பரலோகத்துக்கு போகிறாரு, உங்களுக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணிட்டு சொல்கிறார், நான் இருக்கும் இடத்துல நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து என்ன பண்ணுவேன், நான் உங்களை என்னிடத்தில் நான் சேர்த்துக்குவேன் அப்படிங்கிறார். அப்போ தோமா ஆண்டவர்கிட்ட கேட்குறாரு, ஆண்டவரே, நீர் போகிற இடத்த அறிவோமே, நீங்கள் எங்கே போகிற எங்களுக்கு தெரியாது, வழியை எப்படி நாங்கள் அறிவோம் அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் போகிற இடம் எங்களுக்கு தெரியாது, வழியை நாங்கள் எப்படி அறிவோம் அப்படின்னு கேட்கும்போது ஆண்டவர் சொல்கிறாரு, யோவான் 14:4, நான் போகிற இடத்தை அறிந்திருக்கிறீர்கள், வழியையும் அறிந்திருக்கிறீர்கள் என்றார். நான் போகிற இடத்த நீங்கள் உங்களுக்கு தெரியுங்கிறார். நான் போகிற இடம் உங்களுக்கு தெரியும், அதுக்குரிய வழியும் உங்களுக்கு தெரியுங்கிறார். அப்போ பரலோகம் ஆண்டவர் போகிறாரு, அந்த பரலோகம் போகிறது நீங்கள் உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். நான் எங்கே போகிறேன்னு சொல்லியிருக்கிறேன், என் பிதா கிட்ட போக போகிறேன்னு சொல்லியிருக்கிறேன், என் பிதா பரலோகத்தில் இருக்கார். அப்போ அதுக்குரிய வழியும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேங்கிறார். வழியை சொல்லியிருக்கிறாரா? எங்கே சொன்னார்? ஆமாம், அன்பான சகோதரர்களே, ஆண்டவர் வந்து தன் ஊழியத்தின் நாட்கள்லேயே சீசர்கள்கிட்ட பரலோகத்துக்கு போகிறக்கான வழியை குறித்து சொல்லியிருக்கார். அப்போ அன்றைக்கி சீசர்கிட்ட சொன்னார்னா, இன்றைக்கி நாமளும் சீசர்கள் தான். நாமும் எங்கே போகலான்ட்டு இருக்கிறோம்னா பரலோகத்துக்கு போகலான்ட்டு இருக்கிறோம். 5ஆம் உலக பேரரசில் ராஜாவாகலாம்னு நினைக்கிறோம். அப்படின்னா ஆண்டவர்கிட்ட கேட்போம், ஆண்டவர் வழியை மீண்டும் எங்களுக்கு சொல்லுங்கள். நமக்கும் வழி தெரியும். எப்படி தோமா கேட்குறாரு, ஆண்டவரே, நீங்கள் போகிற இடம் எங்களுக்கு தெரியாது, வழியும் தெரியாது அப்படின்னு தோமா சொன்னாரா? நாமளும் அப்படியே உட்காந்துட்டு இருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நான் போகிற இடத்துல நீங்கள் அறிவீர்கள், வழியும் மறந்திருக்கிறீர்கள் சொல்லியிருக்காரு. அப்படியா? எங்கே ஆண்டவரை நீங்கள் வழியை பற்றி சொன்னீங்க அப்படின்னு கேட்டோம்னா ஆண்டவர் ஏற்கனவே பேசியிருக்கார். மத்தேயு 7ஆம் அதிகாரத்தில் 13ஆம் வசனம் 14ஆம் வசனம். இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள், கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலமுமாய் இருக்கிறது, அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமுமாய் இருக்கிறது, அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். பாருங்க, வழியை குறித்து ஆண்டவர் ஏற்கனவே பேசியிருக்கார். சீசர்களை செலக்ட் பண்ணும்போதே அங்கே ஆரம்பத்திலேயே ஊழியத்தின் நாட்கள் ஆரம்பத்திலேயே பேசியிருக்கார். இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள் அப்படிங்கிறார். இங்கேயே வாசல் குறித்து பேசியிருக்கார், வழியை குறித்து பேசியிருக்கார். இடுக்கமான வாசல் வழியாக உட்பிரவேசியுங்கிறார். கேட்டுக்கு போகிற வாசல் வந்து விரிவாக இருக்கும், விரிவுனா பெருசாக இருக்கும், வழி விசாலமாக இருக்கும். கேட்டுக்கு போகிறதுனா ஒரு அழிவுக்கு போகிறது, அது மரணத்துக்கு போகிறது. கேட்டுக்கு போகிற வாசல் விரிவாக இருக்கும், வழி விசாலமாக இருக்கும், பெருசாக்குன்னு அர்த்தம். அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். அப்போ கேட்டுக்கு போகிறவங்க அநேகர்ங்கிறார். அப்புறம் சொல்கிறார் பாருங்க, ஜீவனுக்கு போகிற வாசல். பாருங்க, கேட்டுக்கு போகிற வாசல் ஒரு வாசல், ஜீவனுக்கு போகிற வாசல் ஒரு வாசல். 2 வாசலை குறித்து பேசுகிறார். அப்படின்னா 2 வழியை குறித்து பேசுகிறாரு. ஜீவனுக்கு போகிற வாசல் எப்படி இருக்குமாமா? இடுக்கமும் வழி நெருக்கமுமா இருக்குமாமா. பாருங்க, ஜீவனுக்கு போகிற வழி இடுக்கமாக இருக்கும், வழி நெருக்கமாக இருக்கும். ஆனால் கேட்டுக்கு போகிற வழி விரிவாக இருக்கும், வழி விசாலமாக இருக்கும். அப்போ இங்கே 2 வழியை குறித்து பேசுகிறாரு. ஜீவனுக்கு போகிற வழி, கேட்டுக்கு போகிற வழி. அப்போ இங்கே 2 வழி, 3 வழி தான் நம்ம இன்னைக்கு பாடத்தின் தலைப்பு. இப்போ 2 வழியை குறித்து ஆண்டவர் பேசுகிறார். இந்த ஜீவனுக்கு போகிற வாசல் வந்து அதை கண்டுபிடிக்கிறவங்களே சிலரா, அந்த வழியை கண்டுபிடிக்கிறவங்களே சிலர் தான். ஆனால் அந்த கேட்டுக்கு போகிற வாசலில் அநேகர் போயிட்டுருக்குறாங்க. பாருங்கள் அன்பான சகோதர சொல்ல, இப்போ 2 வாசல் இருக்குது, 2 வழி, 2 வாசல். இதில் முதல்ல இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா பெரிய வாசல், விசாலமானது. இன்னொன்று பார்த்திங்கன்னா இடுக்கமான வாசல், வழி இடுக்கமாக இருக்குது, நெருக்கமாக இருக்குது. இதில் நீங்கள் 2 வழியில் எந்த வழியில் போகிறக்கு ஆசைப்படுவோம்? இப்போ நம்மளாம் இருக்கிறோன்னு வச்சுக்கோங்க, 2 கதவு இருக்குது, எந்த கதவில் போகலான்னு விருப்பப்படுவோம்? எல்லாரோடைய விருப்பமும் என்ன கதவாக இருக்குங்க? இப்போ 2 கதவு இப்படி இருக்குன்னா நம்ம எந்த கதவு வழியும் உள்ளே போகணும்னு ஆசைப்படுவோம்? போவோம், இப்படி நிற்போம், இதில் போகலாம் இதில் போகலாமான்னா ஆட்டோமேட்டிக் இதில் தான் போகிறக்கு நம்ம விருப்பப்படுவோம். ஏன்னா இதில் போய் சிக்கிட்டோம்னா என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிப்போம். இந்த வழியை பார்க்கும்போதே கொஞ்சம் குறுகலாக இருக்குது, இது நம்மளை ஒடுக்கி ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அதில் போகணும், அந்த இடுக்கமான வாசல் வேண்டாம், நம்ம இந்த விசாலமான வாசலில் போகலான்னு தான் நம்ம எல்லாரும் மனசும் சொல்லும். அப்படி தான் நம்ம மனசு நினைக்கும்.
நம்ம இதில் தான் பெரிய வாசலில் தான் போவோம். அதான் சொல்லிட்டார் ஆண்டவர், கேட்டுக்கு போகிற வாசல், அதில் போகிறவங்க அநேகர்ன்ட்டார். அநேகர் அதை விரும்புவாங்க. ஆனால் ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமாக இருக்குது, வழி நெருக்கமாக இருக்குது, அதை வந்து கண்டுபிடிக்கிறவளே சிலர் அப்படிங்கிறார். அப்போ அன்பான சகோதரர்களே, ஆண்டவர் சொல்கிறாரு, அதாவது நான் போகிற வழி உங்களுக்கு தெரியும் அப்படிங்கிறார். அந்த வழி தான் ஆண்டவர் இங்கே பேசிகிட்டு இருக்கார், இடுக்கமான வாசல் அப்படிங்கிறார். அன்பான சகோதரர்களே, இங்கே நாம் பார்க்குறோம், இங்கே பரலோகம், இது நரகம், ஒரு அழிவு. பரலோகத்துக்கு போகிற வழி பார்த்திங்கன்னா அது இடுக்கமான வழி, அது இடுக்கமான வழி. அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கேட்டுக்கு போகிற வழி பார்த்திங்கன்னா அது வந்து வழி விசாலமான வழி, மரணத்துக்கு போகுது. ஆனால் இடுக்கமான வழியில் போனால் ஜீவன் கிடைக்கும்னு சொல்லி பார்க்குற அன்பான சகோதரர்களே. இப்போ முதல்ல வந்து பார்த்திங்கன்னா ஒரு வழி இந்த பூமியில் உருவாகுது. அது எப்போன்னு சொல்லி பார்க்கும்போது ஏதேன் தோட்டத்தில் ஆதாம் ஏவாளை தேவன் படைச்சி வச்சுட்டு அருமையான ஆசீர்வாதத்தை கொடுத்து, இந்த தோட்டத்தில் எல்லா பழம், சூப்பரான பழங்கள் நீங்கள் நல்லா சாப்பிட்டு சந்தோஷமாக இருங்கினார். ஆனால் ஒரு பழத்தை மட்டும் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருந்தார். இப்படியாக ஆதாம் ஏவாளும் தேவன் சொன்ன வார்த்தையை மீறி சாத்தான் சொன்ன வார்த்தையை கேட்டு அங்கே பாவம் செஞ்சுட்டாங்க. அப்போ அன்பான சகோதரர்களே, ஆண்டவர் சொன்னார், இந்த பழத்தை புசிக்கும் நாளில் சாகவே சாவாய். சாத்தான் சொன்னால் இந்த பழத்தை புசிச்சா உங்களுக்கு ஒன்றும் ஆகாது, நீங்கள் சாக மாட்டீங்க, நீங்கள் வந்து கண்கள் திறக்கப்பட்டு தேவர்களை போல மாறிடுவீங்க, நீங்கள் தேவர்களாக மாறிடுவீங்க அப்படின்னு சாத்தான் சொன்னான். ஆண்டவர் சொன்னார் சாகவே சாவீர்கள், அவன் சொன்னால் சாகவே சாவதில்லைனா. அப்போ ரெண்டில் வந்து எதை செலக்ட் பண்ணான்னா சாத்தான் சொன்னதை செலக்ட் பண்ணிட்டான் மனுஷன். அப்போ பாவம், பாவத்தின் சம்பளம் மரணம் வந்தாச்சு. அங்கே வந்து ஆதாம் ஓப்பன் பண்ணி வச்ச வாசல் தான், வழி தான் இந்த விசாலமான வழி. இந்த விசாலமான வழி என்பது பாருங்கள், இந்த வாழ்க்கையில் விசாலமான வழி ஓப்பன் ஆச்சு ஆதாம் மூலிமா. ஒட்டுமொத்த மனுக்குலமும் இந்த விசாலமான வழியில் தான் பயணிச்சுட்டு இருக்கிறாங்க. ஆதாம் தான் இந்த விசாலமான வழியை திறந்து வைத்தவர். இந்த வழியை திறந்து வச்சது யாருங்க? விசாலமான வழியை. இந்த வழி வந்து கேட்டுக்கு போகிற வழி, மரணத்துக்கு போகிற வழி. பாருங்க, இந்த மரணம் மனுக்குலத்துக்கு தேவன் கொடுக்கல, நித்திய ஜீவன் உடையவனாத்தான் மனுஷனை படைச்சார். அந்த ஆதாம் ஏவாள் பழத்தை பறித்து சாப்பிடாமல் இருந்தாங்கன்னா இன்னைக்கு வரைக்கும் நமக்கு சாவில்லை, இன்னைக்கு வரைக்கும் நமக்கு மரணம் இல்லை, இன்னைக்கு வரைக்கும் நோய் இல்லை, இன்னைக்கு வரைக்கும் கண்ணீர் இல்லை, கவலை இல்லை, கஷ்டம் இல்லை, எதுவுமே இல்லை. அந்த பழத்தை பறித்து சாப்பிட்டதுனால இத்தனை பிரச்சனையும். அப்போ கேட்டுக்கு போகிற வழி விசாலமான வழி, அது வந்து அது சரியாக்கும்னு நினச்சிட்டு ஆதாம் ஏவாள் தேர்ந்தெடுத்து அந்த விசாலமான வழியில் பயணித்தாங்க. இன்றைக்கி ஒட்டுமொத்த மனுக்குலமும் அந்த கேட்டுக்கு போகிற வழியில் தான் போயிட்டுருக்குது. அப்படின்னா மரணத்துக்கு போயிட்டுருக்குறாங்க. இந்த வழியில் அநேகர் போகிறாங்கன்னா எல்லாருமே போகிறாங்க. அநேகங்கிறது வந்து எல்லாருமே. இது யாராச்சும் தப்பிக்க முடியுமா? மரணத்திற்கு மரணமே இல்லைன்னு யாராச்சும் சொல்ல முடியுமா? அப்படிங்கும்போது அன்பான சகோதரர்களே, பாருங்கள், இன்றைக்கி எல்லாருக்கும் மரணம் வந்துருக்கு, எல்லோரும் மறிக்க போகிறவங்க தான். அதான் தாவீது சொல்கிறாரு, சங்கீதக்காரன், சங்கீதம் 51:5, இதோ நான் துர்க்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கற்பந்தரித்தாள். பாருங்க, நம்ம தாவீது சொல்லும்போது இதோ நான் துர்குணத்தில் உருவானேன் அப்படிங்கிறாரு. துர்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தாள். அப்போ ஒரு குழந்தை உருவாகிற துர்குணத்தில் தான். துர்குணம்னா என்ன எடுத்துறீங்களா? ஆதாம் ஏவாள் பாவம் செய்ததுக்கப்புறம் துர்குணம் அவங்களுக்கு வந்துருச்சு, பாவிகள் ஆயிட்டாங்க. ஆதாம் ஏவாள் ஏதேன் தோட்டத்தில் இருக்க வரைக்கும் குழந்தைகள் அங்கே பிறக்கலை. பாவம் செய்து ஏதேன் தோட்டத்தை விட்டு துரத்தி விட்டதுக்கு அப்புறம் தான் அங்கே ஃபஸ்ட்டு காயின் பிறக்கிறார், ஆபேல் பிறக்கிறாங்க. அங்கே வந்து பாவத்தில் தான் குழந்தைகள் பிறக்க ஆரம்பிக்குது. அவங்க பாவிகள் ஆயிட்டாங்க, பாவிகளுக்கு பிறந்தவங்க தான் நாமும் பாவிகள். இப்படியாக வந்து சொல்கிறாரு, என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தாள். பாருங்க அன்பான சகோதரர்களே, ஒரு குழந்தை கர்ப்பத்தில் உருவாகும் போதே இது வந்து பாவத்தில் தான் உருவாகுது. இந்த குழந்தை வந்து பாருங்கள், பார்த்தா பாவி மாதிரியா இருக்குது. எல்லா மனிதரும் பாவம் செய்து பாவத்தில் தான் உருவாகிறாங்க, பாவத்தில் தான் பிறக்கிறாங்க, பாவிகளாக தான் இருக்கிறாங்க. இப்படியாக அன்பான சகோதரர்களே நம்ம பார்க்குறோம். மனுஷன் இன்னைக்கு எப்படி இருக்கான்னு தெரியுங்களா? அவன் நினைக்கிறதெல்லாம் சரின்னு நினைக்கிறான். அதான் நீதிமொழிகளை படிக்கிறான் 14:12. மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, அதன் முடிவோ மரண வழிகள். பாருங்க, வசனம் தெளிவாக சொல்லிடுச்சு. மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, அதன் முடிவு மரண வழியா. பாருங்க, ஆதாம் ஏவாள் இந்த பழத்தை சாப்பிட்றது சரியான வழியாக தோணுச்சு, அது செம்மையானதாக தோன்றுச்சு. சாத்தான் சொன்னால் பழத்தை பறித்து சாப்பிடுங்கன்னு, அது செம்மையாக தோன்றுச்சு,
அதான் சொன்னார் பார்த்தீங்கன்னா, மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, அதன் முடிவோ மரண வழி. அந்த மாதிரி தான் நம்ம பண்ணுறது நம்ம கரெக்டாக நினச்சி நம்ம பண்ணுவோம், அது சரியில்லை. அதன் முடிவோ மரண வழி. அன்பான சகோதரர்களே, இப்படியாக வந்து எல்லாருமே மரணத்தில் போய் தான் சேர்றோம். அதான் ரோமரில் படிக்கும்போது, ரோமருக்கு எழுதும்போது அப்போஸ்தலன் பவுல் சொல்கிறாங்க, ரோமர் 5ஆம் அதிகாரத்தில் 12வது வசனம் வாசிக்கலாம். இப்படியாக ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்திலே பிரவேசித்தது போலவும் எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடியால் மரணம் எல்லாருக்கும் வந்தது போலவும் இதுவும் ஆயிற்று. ஒரே மனுஷனால பாவம். யாரு? ஆதாம், ஆதி தகப்பன். ஆதாம்னால நம்ம எல்லாருமே ஆதாமின் சந்ததி தான். நம்ம எல்லாருமே ஆதாமின் சந்ததி தான். இன்னைக்கு உலகத்தில் பார்க்குற அத்தனை கோடி ஜனங்களும் ஆதாமின் சந்ததி தான், ஆதாமின் பிள்ளைகள் தான். ஒரே மனுஷனால பாவமும் பாவத்தினால மரணம், பாவத்தின் சம்பளம் மரணம் உலகத்தில் பிரவேசிச்சு எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடியால் மரணம் எல்லாருக்கும் வந்தது போல ஆயிடுச்சு. பாருங்க, எல்லா மனுஷரும் பாவம் செஞ்சுட்டாங்க. ஆதாம் வந்து செஞ்ச பாவம் என்னமோ அந்த பழத்தை பறித்து சாப்பிட்டது தான். ஆதாம் செஞ்ச பாவம் அந்த பழத்தை பறித்து சாப்பிட்டது தான் அவர் செஞ்ச பாவம். ஆதாமின் சந்ததி இன்னைக்கு செய்கிற பாவங்கள் எப்படிப்பட்ட பாவங்கள்? நிறைய பாவங்கள் செய்கிறோம். ஆதாமின் சந்ததியாகி நாமும் பாருங்க, நாம் பாவம் செய்யறது இல்லையா? செய்கிறோம். உலகத்தில் இருக்கிற ஜனங்கள்லாம் பாவம் செய்கிறது இல்லையா? எல்லாம் ஆதாமின் சந்ததி தான். பாருங்க, இப்படியாக வந்து எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடியால் மரணம் எல்லாருக்கும் வந்தது போல ஆயிடுச்சு. மரணம் எல்லாருக்கும் தான் வருது. மரணத்துக்கு தப்புறது யாருமே இல்லை. அப்படியாக வந்து பாருங்க, இந்த ஒரு வழியில் எல்லாருமே இந்த விசாலமான வழியில் போயிட்டுருக்குறோம். இது என்ன ஆகுதுன்னா, ரோட்டில் போகும்போது நம்ம பார்க்குறோம், இந்த வாலிப பசங்களாம் சல்லுன்னு வண்டி ஓட்டிகிட்டு போவாங்க பயங்கர வேகமாக. பார்க்குறோமா இல்லைங்களா? பயங்கர வேகமாக ஓட்டிகிட்டு போவாங்க. எதுக்கு தான் இப்படி விசையில் போகிறாங்களோ அப்படின்னு நம்ம நினைப்போம். அந்த மாதிரி இந்த விசாலமான வழியில் அவ்வளோ வேகமாக அன்றைக்கி மனுக்குளம் மரணத்தை நோக்கி பயணிச்சுட்டு இருக்குது. வேகமாக பயணிக்குது. ஓவர்டேக் பண்ணிட்டு போகிறாங்க. ஒருத்தவங்க ஓவர்டேக் பண்ணிவிட்டு போயிட்டுருக்குறாங்க. அப்படி தானுங்க? யோசனை பாரு, நீ தான் முதல்ல சாவியா, நான் உனக்கு முன்னாடி சாவரம் பாருன்னு. இன்றைக்கி அப்படி தான் இன்றைக்கி மரணம் வந்து இன்றைக்கி எல்லாருக்கும் வந்துட்டு இருக்கு. இன்றைக்கி பாது மனிதன் வந்து அவன்கிட்ட மரணம் எல்லாத்துக்கும் வரப்போகுது. ஆனால் சீக்கிரமாக சாகிறதுக்கு மனுஷன் என்ன பண்ணுறான்? விரும்புகிறான். அப்படியா? ஆமாம். பாருங்கள், என்ன பண்ணுறான்? பேட் ஹேபிட்ஸ். அதாவது தேவன் கொடுத்த உடம்பு உயிர் எல்லாம் இருக்குது. இது எப்போ ஒரு நாளைக்கு போகத்தான் போகுது. ஆனால் இன்றைக்கி அவன் என்ன பண்ணுறான்னா, இந்த மாதிரி தவறான பழக்கங்கள் அவங்ககிட்ட இருக்குது. புகைப்பிடித்தல் இன்றைக்கி அந்த டப்பாலே போட்டுக்கிறாங்க, படமெல்லாம் போட்டுக்கிறாங்க. உயிருக்கு பகை, புகை உயிருக்கு பகைன்னு போட்டுக்கிறாங்க. இப்படி எல்லா விஷயங்களும் சொன்னாலும் அவன் மனுஷன் கேட்க மாட்டேங்கிறான். அதை தான் திருப்பி செய்கிறான். அப்போ பாருங்கள் அன்பான, இந்த புகையிலை போடுறது, சிகரெட் குடிக்கிறது, கஞ்சா யூஸ் பண்ணுறது, போதைப் பொருள்கள், மதுபானம் பயன்படுத்துறது, இப்படியாக வந்து போதை யூசியல், இது எல்லாமே பேட் ஹேபிட்ஸ். இந்த உலகமே பாருங்கள் அருமையாக படைக்கப்பட்டுச்சு. இப்போ மனுஷனுடைய தவறான செயல்பாடுகளால் ஒரு குப்பை தொட்டு மாதிரி ஆயிடுச்சு. அன்பான சொல்லு. அப்போ எல்லா மனுஷங்களும் இந்த விசாலமான வழியை ஓப்பன் பண்ணி வச்சது யாருன்னா ஆதாம். இப்போ முதல் வழி குறித்து பார்த்துட்டுருக்குறோம், விசாலமான வழி. அதில் எல்லாரும் போயிட்டுருக்குறாங்க, எல்லா மனுக்களும் போயிட்டுருக்குறாங்க, விசாலமான வழியில் போயிட்டுருக்குறாங்க. இது கேட்டுக்கு போகிற வாசல், அதில் எல்லாரும் போயிட்டுருக்குறாங்க முதல் வழியில். அப்போ இந்த பூமி பாருங்கள் அழகாக படைக்கப்பட்டுச்சு. இது இன்றைக்கி என்னாச்சுன்னா ஒரு குப்பை தொட்டி மாதிரி ஒரு ஆகி போச்சுன்னு சொல்லி பார்க்குறோம். அன்பான சகோதரர்களே, இப்படி இருக்கும்போது இதுக்கு ஒரு வழியே இல்லையா? இந்த மனுக்குலத்தை மீட்கிறதுக்கு இந்த மனுக்குலம் வந்து மரணத்திலேயே போயிட்டுருக்குறாங்க, அப்படியே போயிடுமா அப்படின்னு நம்ம ஒரு கேள்வி கேட்டோம்னா, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஆதாமுக்கு அப்புறமா பாருங்கள், ஆதாம் பிறந்ததிலிருந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிறக்க வரைக்கும் 4000 வருஷம். ஆதாம்லேருந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வரைக்கும் 4000 வருஷம். 4000 வருஷம் மனுக்குலம் மரணத்தில் போயிட்டு இருந்துச்சு. அப்போ இந்த மனுக்குலத்துக்கு ஜீவன் எப்போ கிடைக்க போகுது? எல்லாரும் மரணத்தில் போயிட்டு இருக்கிறாங்க. வாழ்க்கையே ஒரு எதுவுமில்லாத, நம்பிக்கை இல்லாத, ஒரு நிலையில்லாத ஒரு நிலைமை ஆயிடுச்சு. அப்போ இப்படி நம்பிக்கை இல்லாத, நிலையில்லாத மனுக்குலத்துக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பாருங்க 2000 வருஷத்துக்கு முன்னாடி பிறந்து அவர் சொன்னார், யோவான் 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். பாருங்க, ஆண்டவர் சொல்றார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறார். மனுஷனுக்கு ஜீவன் தான் இல்லை. நித்திய ஜீவனால் படைக்கப்பட்ட மனுஷன் ஜீவன் இல்லாமல் மரணத்தில் போயிட்டு இருக்கிறான். ஆண்டவர் சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன்.
அப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் வழி, அவர் தான் சத்தியம், அவர் தான் ஜீவன். அன்பான சகோதரர், என்னை இல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். அப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இல்லாமல் யாருமே பிதா கிட்ட வர முடியாது. அப்போ ஒரே வழி நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். அன்பான சகோதரர், அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் ஒரே வழியாக இருக்கிறாரு. நல்லா கவனிச்சுக்கலாம். அப்போ ஆண்டவர் தான் வழின்னு சொல்லி பார்க்குறோம். அன்பான சகோதரர், அப்போ 4000 வருஷம் மனுக்குள்ள மரணத்தில் போயிட்டு இருந்துச்சு, எந்த வழியுமே இல்லை உயிர் பழைக்கிறதுக்கு. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிறந்து அவர் சொன்னார், நானே வழியும் சத்தியும் ஜீவனுமாக இருக்கிறேன். ஜீவனை பற்றி பேசுகிறார். ஜீவன் இல்லாமல் தான் நித்திய ஜீவனம் வந்து எல்லாம் மரணத்தில் போயிட்டு இருக்கிறாங்க. ஆண்டவர் ஜீவனை பற்றி பேசுகிறார். அப்போ அன்பான சகோதரர் சொல்லு பாருங்க, இங்கே வந்து இந்த வழி பெருசாகிற வழி பார்த்தீங்கன்னா ஆதாம் உருவாக்கின வழி, அதுதான் வந்து விசாலமான வழி. அதில் தான் ஒட்டுமொத்த மனுக்குலமும் பயணம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இந்த வழியில் எல்லா மனுக்குலமும் போயிட்டு இருக்கிறாங்க. பாருங்க, இங்கே போட்டு பார்த்தீங்கன்னா இந்த சின்ன வழி, இந்த சின்ன வழி தான் இடுக்கமான வாசல், இடுக்கமான வழி. அந்த வழியை ஓப்பன் பண்ணி வச்சவர் யாருன்னா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அவர் தான் ஓப்பன் பண்ணி வச்ச வழி இந்த இடுக்கமான வழி. இந்த இடுக்கமான வழியில தான் ஆண்டவர் சொன்னார், அவர் ஓப்பன் பண்ணி அவர் தான் முதல் நடந்து காமிச்சார். அப்போ அன்பான சகோதர சொல்லு, இடுக்கமான வழி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஆதாமுக்கு பின்னாடி 4000 வருஷங்கள் வச்சு பிறந்து இடுக்கமான வழி ஓப்பன் பண்ணி வைக்கிறாரு. இடுக்கமான வாசல் வழியாக உட்பிரவேசியுங்கள் அப்படின்னு சொல்கிறார். இந்த இடுக்கமான வழி யாரும் விரும்ப மாட்டாங்க. பாருங்கள், இந்த மாதிரி தான் இடுக்கமான வழியில் போகிறவங்களுடைய நிலைமை இருக்கும். எப்படி இருக்குதுங்க? கரணம் தப்புனா மரணம். இந்த ரோட்டில் யாராச்சும் பிரயாணம் செய்ய விரும்புவாங்களா? விரும்ப மாட்டாங்க. ஏன்னா அந்த வழி ரொம்ப ஒரு இடுக்கமான வழியாக இருக்குது, பார்த்து நடக்கணும். அப்போ அன்பான சகோதர, ஆண்டவர் ஏற்படுத்தி வச்ச வழியும் அந்த இடுக்கமான வழி தான். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன் அப்படின்னு சொன்னார். அப்போ அன்பான சகோதர சொல்ல, ஆண்டவர் ஏற்படுத்தி அவர் தான் முதல்ல நடந்து போயிருக்கிறார். அந்த வழியில் அவர் ஓப்பன் பண்ணி வச்சார், அதில் அவர் தான் முதல் நடந்து காமிச்சிருக்கார். இதைத்தான் வந்து அப்போஸ்தலனாகிய பேதுரு வந்து தன்னுடைய நிருபத்தில் எழுதுறார். 1 பேதுருல நாம் படிக்கிறோம் 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள், ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார். அப்போஸ்தலனாகிய பேதுருடைய வார்த்தையில் நீங்கள் கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியுது, இதற்காகத்தான் நீங்கள் அழைக்கப்பட்டு இருக்கிறீர்கள் சொல்லி நம்மளை பார்த்து சொல்றாரு. இதற்காகத்தான் நீங்கள், யாரும் நாம தான் அழைக்கப்பட்டிருக்கிறீங்க. எதற்காக? ஆண்டவர் பின்னாடி போகிறதுக்காக. ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக நமக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அவருடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய அடிச்சுவடை தொடர்ந்து வரும்படிக்கு உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போயிருக்கிறாரு. அப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவருடைய ஃபுட்ஸ்டெப், அடிச்சுவடு, இந்த ஃபுட்ஸ்டெப்புங்கிறது அவருடைய அடிச்சுவடு, பாதச்சுவடு, அந்த அடிச்சுவடை வச்சுட்டு போயிருக்காரு. பாருங்கள், அவர் போன வழி நமக்கு முன்னாடி இருக்குது. அதை பின்பற்றி போனால் அவர் எங்கே போனாரோ அங்கே போயிடலாம். அதான் ஆண்டவர் சொன்னார், நான் போகிற இடம் உங்களுக்கு தெரியும், வழியும் தெரியும்னு சொன்னார். அப்போ அந்த வழியும் தெரியும்னு ஆண்டவர் இப்போ வழியை காட்டி கொடுத்துட்டு போயிருக்காரு. அவர் நடந்து போயிருக்கார், அவருடைய பாதை இருக்குது, அவருடைய நடந்த கால் பாதை இருக்குது, அச்சு இருக்குது, அதை பின்பற்றி போகணும். எப்படிங்கிறத நம்ம பார்க்குறது, எப்படி ஆண்டோட அடிச்சு விடு ஒன்றும் தெரியலையே அப்படின்னு நம்ம கேட்கலாம். அன்பான சகோதரர், ஆண்டோட அடிச்சு விடு நம்ம எங்கே பார்க்குறது? அவர் வாழ்ந்த வாழ்க்கை தான் நமக்கு அடிச்சு விடு. ஆண்டு குழந்தையாக பிறந்தார், கன்னிமரியாள் வயிற்றில் ஒரு தச்சனுக்கு மகனாக வளர்ந்தார். ஆண்டோடைய ஊழியம் பார்க்கும்போது சின்ன வயசுலேயே ஆரம்பிச்சிட்டாரு, தேவாலயத்தில் பிரசங்கம் பண்ணார். அதுக்கப்புறம் ஞானஸ்தானம் எடுத்தார், 3.5 வருஷம் ஊழியம் செஞ்சார். ராஜ்யத்தின் சுவிசேஷம் சொன்னார், சத்தியத்தை சொல்லி எல்லாரையும் நல்வழிப்படுத்தினார். இப்படியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் ஒரு மனுஷன் எப்படி வாழணும், தேவனுக்கு பிரியம் எப்படி வாழணும்னு வாழ்ந்து காமிச்சிட்டு போயிருக்கார். அவருடைய 33 வருட வாழ்க்கை தான் நமக்கு மாதிரி. அதை எங்கே பிரதர் பார்க்கறது? நம்ம எங்கே போய் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. பரிசுத்த வேதாகம் நம்ம கையில் வச்சுருக்கிறோம். பரிசுத்த வேதாகமத்தில் பார்க்கலாம் ஆண்டோட அடிச்சுவடை, அவர் வாழ்ந்த வாழ்க்கை, அவர் பேசின வார்த்தைகள், எல்லா விஷயத்தையும் ஆண்டவர் தெளிவாக சொல்லியிருக்கார். 36,000 வசனங்கள் மூலிமா நீங்கள் எப்படி வாழணும், எப்படி இருக்கணுங்கிறத வழியை காட்டி கொடுத்துட்டு போயிருக்கார். அப்படின்னு அன்பான சகோதரர் சொல்ல, அந்த அடிச்சோட பின்பற்றி போனோம்னா நாம் எங்கே போகலாம்னா பரலோகத்துக்கு போகலாம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து முதல் வரிகளை ஊழியம் செய்யும் பொழுது ஆண்டவர் பிரபலமான ஒரு தீர்க்கதரிசியாக, போதகராக இருந்தார்.
அவர் மக்கள் மத்தியில் பயங்கர ஃபேமஸாக இருந்தார். ஏன்னா நிறைய வியாதியஸ்தரை சுஸ்தப்படுத்தினார். பிறவி குருடர்கள், வாய் பேச முடியாத ஊமை மற்றும் செவிடர்கள் மற்றும் நடக்க முடியாதவங்க, அப்புறம் இப்படியாக வந்து செத்தவனை கூட உயிர் எழுப்பினார். ஆண்டவருடைய புகழ் அந்த தேசத்தில் பரவி இருந்துச்சு. அப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு போதகராக, ஆண்டவருக்கு பின்னாடி வர்றதுக்கு, அவருக்கு சீசர் ஆகிறதுக்கு, அவரை போதகராக ஏற்றுக்கொண்டு அவருக்கு கீழே செயல்படுறதுக்கு நிறையா பேர் விரும்பினாங்க. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை சீசர்னு சொல்லிக்கிறதுக்கு பெருமைப்படுறதுக்காக நிறைய பேர் வந்தாங்க. நானும் சீசர் ஆகிறேன், நீ சீசர், எல்லோரும் வந்தாங்க. ஆண்டவர் இதை பார்த்துட்டு சொன்னார், எல்லாரும் எனக்கு சீசர் ஆகணும்னு விரும்புகிறீங்க, சந்தோஷம்தான். ஆனால் ஒரு கண்டிஷன். அந்த கண்டிஷன் என்ன? ஆண்டவரே சொல்கிறார். லூக்கா 9ஆம் அதிகாரத்தில் 23வது வசனம். பின்பு அவர் எல்லாரையும் நோக்கி, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். அன்பான சகோதரர்களே, பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, அவர் எல்லாரையும் நோக்கி. அந்த எல்லாரும் யாரு? ஆண்டவருக்கு சீசராகணும்னு விரும்பினாங்க பார்த்தீங்களா? ஆண்டவருக்கு சீசர்னு சொல்லிக்கிறதுக்கு பெருமைப்பட, அது பெருமையாக நினைச்சாங்க பார்த்தீங்களா? அவங்கள தான் சொல்றாரு. பின்பு அவர் எல்லாரையும் நோக்கி, ஆண்டவருக்கு சீசராகிற விரும்புகிற அத்தனை பேர்த்த நோக்கி சொல்றாரு, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால், ஒருவன் வந்து என் பின்னாடி எனக்கு சீசனாக வர விரும்பினீங்கன்னா அவன் ஃபஸ்ட்டு தன்னைத்தான் வெறுக்கணும், அப்புறம் தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றணுங்கிறார். அப்போ இது எவ்வளோ பெரிய விஷயம். அப்போ அன்பான சொல்ல, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தையை பேசும்போது அவர் சிலுவையில் மறிக்கலை. அப்போ வந்து சிலுவை மரணம் என்பது ரோமர்கள் ஆட்சியில் கொடுக்கக்கூடிய உச்சபட்ச கொடிய தண்டனை. அது ஒரு அவமானத்தின் சின்னம், கேவலமான தண்டனை. அது அந்த சிலுவை மரத்தில் ஒருத்தனை தூக்கி சாவடிக்கிறதுங்கிறது ஒரு கேவலமான நிலைமை. அது அந்த கேவலமான தண்டனை யாரும் பெறறதுக்கு விரும்ப மாட்டாங்க. சிலுவை சுமக்கிறதுங்கிறது ஒரு கேவலமான விஷயம். அப்போது ஆண்டவர் சொன்னார், ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் தன்னைத்தான் வெறுக்கணும் அப்படின்னாரு. அப்போ ஆண்டவர் பின்னாடி சீசராக வர்றதுக்கு நிறைய பேர் விரும்பினாங்க. ஃபர்ஸ்ட் உங்களை நீங்களே வெறுங்க அப்படின்னாரு. அப்போ நம்மளே வெறுக்க முடியுங்களா? எப்படி நம்மளை எப்படி வெறுக்கிறது? தன்னைத்தான் வெறுத்து. எப்படிங்க? ஆண்டவர் சொன்ன வழி இடுக்கமான வழி. நமக்கு பிடிச்சதை செய்யக்கூடாது, நமக்கு பிடிச்சதை செய்யக்கூடாது. தன்னைத்தான் வெறுக்கிறதுங்கிறது என்னன்னா, நமக்கு பிடிச்சதை நம்ம செய்யக்கூடாது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு என்ன பிடிக்குமோ அதை செய்யணும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு என்ன பிடிக்கும்? நம்ம வழியில் போகிறோம், ஒரு ஆடம்பரமான பொருள் விற்கிது, அப்போ அதை வாங்கணும்னு ஆசைப்படுறோம். நம்ம இந்த மாதிரி எந்த ஒரு நல்ல பொருள் பார்த்தாலும் நம்ம வாங்குற ஒரு பழக்கம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பின்னாடி தன்னைத்தான் வெறுக்கணும்னா அதை வாங்கக்கூடாது, தனக்கு பிடிச்ச செய்யக்கூடாது. இது ஆண்டவருக்கு பிடிக்குமா கேட்கணும். அப்போ தன்னைத்தான் வெறுக்கிறது அதுதான். நாமளே வெறுக்கணும், ஆண்டவருக்கு பிடிச்சமான செய்யணும். அப்புறம் சொல்கிறாரு, தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு, ஒரு நாள் 2 நாள் இல்லை, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சிலுவை இருக்குது. அப்படி என்ன தெரியுதுங்களா? ஆண்டவருடைய சீசர்களுக்கு ஒவ்வொருவருக்கும் ஒரு சிலுவை கொடுத்துருக்காரு. அது ஒரு அவமானத்தின் சின்னம். ஆண்டவர் பின்னாடி சீசராக பார்க்கணும்னா நமக்கு அவமானம் வரும், நிந்தை வரும், நம்மளை கேவலமாக பேசுவாங்க. அதெல்லாம் நம்ம கண்டுக்கக்கூடாது. அவமானத்தின் சின்னமாகிய சிலுவையை எடுத்துக்கொண்டு, சிலுவையை எடுத்துகிட்டு போகிறவனுக்கு எதுவுமே இல்லை. அவன் வந்து எதுவுமே அவனுக்கு கிடையாது, உலகத்துக்குரிய ஆசா பாசங்கள் எதுவுமே கிடையாது. அவன் அந்த சிலுவை எடுத்துகிட்டு அனுதினமும் என்னை பின்பற்றணுங்கிறார். அதே சிலுவை எடுத்துகிட்டு தான் ஆண்டவர் போனார். அந்த சிலுவை எடுத்துகிட்டு தான் அவருடைய சீசர்களும் போகணும். அப்போ ஆண்டவர் சொன்ன பார்த்தீங்களா, நான் போகிற வழி இதுதான், என்னை பின்பற்றி வர நீங்களும் இந்த வழியில் தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டார். அப்போ அன்பான சொல்லு, ஆண்டவருக்கு பின்னாடி நாமளும் இப்போ பாருங்கள் சீசராக போகணும்னு விரும்புகிறோம், அவரோட ராஜ்யத்தில் நாம் ராஜாக்களாக இருக்கணும்னு விரும்புகிறோம். அப்படின்னு அன்பான சகோதரர் சொல்லு, நாமும் நம்மை வெறுக்கணும். நமக்குரிய சிலுவை இருக்குது, அதை எடுக்கணும். இன்றைக்கி இந்த வசனத்தை தப்பாக புரிஞ்சுட்டாங்க. யார்? உலகத்தில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் என்ன புரிஞ்சுட்டாங்கன்னா, அனுதினமும் சிலுவை எடுத்துகிட்டு வரணுங்கிறத தப்பாக புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, கழுத்தில் சின்ன சிலுவையை டாலர் செஞ்சு போட்டுக்கிறது, சின்ன சிலுவையை டாலர் செஞ்சு போட்டுக்கிறது, ஜபமாலையை கழுத்தில் போட்டுக்கிறது, இதெல்லாம் போட்டுக்கிறாங்க. இது செய்யலாமா? அனுதினமும் சிலுவை எடுத்துகிட்டு வர்றதுங்கிறது இதுவா? இது தப்பாக புரிஞ்சுட்டு சிலுவையை கழுத்தில் போட்டுக்கிறாங்க. அப்போ அது இல்லை, தன்னோட வாழ்க்கையில் சிலுவை எடுக்கணும், அதான் சொல்கிறார். அதுதான் பாருங்க அன்பான சகோதரர், அப்போஸ்தலனாகிய பவுல் வந்து ரோமருக்கு எழுதும்போது இதை குறித்து இன்னும் விளக்கமாக பேசுகிறார். பாருங்க, ரோமர் 12ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனம். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும்
தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. அன்பான சகோதர சொல்ல அப்போஸ்தலனாகிய பவுல் பெரிய ஸ்காலரு. அவரை போல படித்தவங்க யாரும் கிடையாது. அவரை போல ஒரு பெரிய ஞானியும் கிடையாது. அந்த அளவுக்கு படித்து நல்லா நியாயப்பிரமாணத்தை கற்று தேர்ந்தவர் அப்போஸ்தலனாகிய பவுல். அவர் சொல்கிறாரு புத்தியுள்ள ஆராதனை குறித்து. இன்றைக்கி புத்தியுள்ள ஆராதனை நம்ம என்ன நினச்சிக்கிறோன்னா, கிறிஸ்துவ ஜனங்கிட்ட போய் புத்தியுள்ள ஆராதனை என்னென்னா ஒரு 10 பாட்டு பாடுறது, நல்ல மியூசிக் போடுறது, நல்லா ஆவியில் நிறைஞ்சு ஜெபம் பண்ணி குதித்து ஜெபம் பண்ணி ஆடி ஜெபம் பண்ணி பாட்டு பாடி துதிக்கிறதா ஆராதனை நினச்சிக்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் புத்தியுள்ள ஆராதனை குறித்து இங்கே பேசுகிறார். அப்படி இருக்க சகோதரரே அப்படின்னு ஆரம்பிக்கிறார் நம்மளை பார்த்து. நீங்கள் நம்மளைய உங்கள் நமது சரீரங்களை பரிசுத்தமாகவும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கணும். அதற்கு முன்பதாக இஸ்ரேல் ஜனங்க பலி செலுத்திட்டு இருந்தாங்க தேவனுடைய ஆலயத்தில் போய் ஆடு மாடுகளை. அப்போ தான் அப்போஸ்தலனாகிய பவுல் நியாயப்பிரமாணத்துக்கு போதகர் அவர் சொல்கிறாரு, தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக உங்களை நீங்கள் ஒப்பு கொடுங்கனார். ஆடு மாடுகளை பலி செலுத்துறது பலி இல்லை, தேவன் அது விரும்புறது இல்லை. உங்களையே நீங்கள் பலியாக கொடுங்கனார். அப்படின்னா நம்மளை வெட்டிக்கிறதா? இல்லை, ஜீவ பலி, உயிருள்ள பலி. ஜீவ பலினா உயிருள்ள பலி. நம்ம வாழ்ந்தே நம்ம பலி செலுத்திட்டு இருக்கணும். அனுதினமும் நம்ம பலி செலுத்தணும் சொல்லிட்டு, இதுதான் நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனைங்கிறார். அப்போ நம்ம செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை இதுதான் அன்பான சகோதர. அப்போ இந்த ஒரு புத்தியுள்ள ஆராதனை செய்யறதுக்கு தான் நம்ம வந்திருக்கிறோம். இதை நம்ம செய்யணும்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ புத்தியுள்ள ஆராதனை செய்ய வந்த நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, நமது சரீரத்தை தேவனுக்கு பிரியமான ஜீவபலியாக கொடுக்கணும். அப்படின்னு என்ன பார்த்தீங்கன்னா, நம்மளை சரீரத்தை ஜீவபலியாக கொடுக்கறதுங்கிறது நமக்குண்டான சரீரங்கள், நம்முடைய எல்லா விஷயங்களுமே ஜீவபலிங்கிறதுல பார்த்திங்கன்னா நம்முடைய நேரத்தை, நம்முடைய காலத்தை, நம்முடைய தாளந்துகளை, நம்முடைய புகழை, நம்முடைய செல்வாக்கை, நம்ம படிப்பை, நம்ம பணத்தை, எல்லாவற்றையுமே தேவனுக்கு நம்ம பலி செலுத்தணும். பணம் மட்டும் நம்ம ஞாயிற்றுக்கிழமை தவறாமல் சர்ச்சுக்கு போய் காணிக்கைக்கு போட்டு வந்துட்டா அது தேவன் கேட்குறது இல்லை. எல்லாமே அவருடையது சொல்கிறார் இல்லைங்க. எல்லா ஆடு மாடுகள் எல்லாம் என்றதுங்கிறார். அப்படிங்கும்போது அவருக்கு நம்ம என்னத்தை கொடுக்க முடியும்? நம்ம ஜீவபலியாக கொடுக்கணும். அதுதான் தேவன் விரும்புகிறார் அன்பான சகோதர. இப்படியாகத்தான் ஆண்டவருக்கு பேர் சீசராக அவருக்கு நிறைய பேர் வர விரும்பினாங்க. அப்போது ஒரு பெரிய பணக்காரன், அவன் நியாயசாஸ்திரி தெரியுங்களா, நியாயப்பிரமாணத்தை கற்றுத்தங்க. அவன் ஆண்டவர்கிட்ட கேட்குறான். என்ன கேட்குறான் பாருங்க, மத்தேயு 19ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கலாம். இதுக்கு ஒரு 24 வசனம். அப்பொழுது ஒருவன் அவரை நோக்கி, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை அடையும்படி நான் என்ன நன்மையை செய்ய வேண்டும் என்று கேட்டான். பாருங்க, ஒருத்தர் வராரு. அவர் யாருன்னா நியாயப்பிரமாணத்தை கற்றுத்தேர்ந்த நியாயசாஸ்திரி. அவர் ஆண்டவர்கிட்ட கேட்குறாரு, நல்ல போதகரே அப்படின்னு ஆரம்பிக்கிறார். நித்திய ஜீவனை அடையும்படி நான் என்ன நன்மையை செய்யணும்னு கேட்குறாரு. அதுக்கு ஆண்டவர் என்ன சொல்கிறார்? அதற்கு அவர், நீ என்னை நல்லவன் என்று சொல்வானேன், தேவன் ஒருவரை தவிர நல்லவன் ஒருவரும் இல்லையே, நீ ஜீவனில் பிரவேசிக்க விரும்பினால் கற்பனைகளை கைக்கொள் என்றார். இப்போ அவன் நல்ல போதகர்னு சொன்னதுக்கு ஆண்டவர் என்ன சொன்னார்? அவனை கூப்பிட்டு, வாடா, வெரி குட், நீ தான் நல்லவன். இத்தனை பேர் என்னை சுற்றி இருந்தானே, எவனா சொன்னானா நல்லவன்னு? நீ இப்போ என்ன சொல்கிற பார்த்தியா? நம்மளை திடீர்னு ஒருத்தருக்கு நல்லவன்னு சொன்ன நம்ம இப்படி என்ன ஆகும்? நம்ம உடனே நமக்குள்ளே அந்த நல்லவன், நீங்கள் ரொம்ப நல்லவருங்க அப்படின்னு சொல்லிட்டாலே நமக்குள்ளே ஒரு ஆட்டோமேட்டிக்காக ஒரு இது வந்துடும். நம்ம உடம்புல ஒரு புல்லரிச்சு போன மாதிரி போயிடும். ஆமாங்க, நீங்கள் தான் கரெக்டாக சொல்லிட்டீங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆண்டவர் அப்படி சொன்ன நல்லா போதகரேன்னு பேசுனோன்னே வெரி குட் அப்படின்னு பாராட்டினாரா? என்ன சொன்னாருங்க? நீ என்னை நல்லவன் என்று சொல்லுவானே, ஏன் நீ என்னை நல்லவன் சொல்கிற? தேவன் ஒருவரை தவிர நல்லவன் ஒருவனும் இல்லைன்னு அவர் பாடம். நல்லவர் இல்லை, ஆனால் நல்லவர் தான். அங்கே கூட பாருங்க, தன்னை தாழ்த்துறாரு. தேவன் ஒருவரை தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையே, நீ அவன் என்னன்னா, நான் எந்த நன்மையை செய்யணும்னு கேட்குறாரு. நான் ஜீவனை அடையும்படி. ஏன்னா அன்னைக்கு என்ன கருத்து, ஏன் நியாயசாஸ்திரி. இப்போ அந்த நியாயசாஸ்திரி அவர் கேட்கக்கூடிய கேள்வி நீங்கள் பாருங்கள். நியாயப்பிரமாணம் என்பது 3600 கட்டளைகள்.
அந்த 3600 கட்டளைகள் பிரமாணங்களை நிறைவேற்றினா என்னென்னா, யார் ஒருவன் அந்த நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றி முடிக்கிறாங்களோ அவங்களுக்கு என்ன கிடைக்கும்? நியாயப்பிரமாணத்தை முற்றிலும் நிறைவேற்றினா என்ன கிடைக்கும் தெரியுங்களா? நித்திய ஜீவன். தேவன் அப்படி தான் சொன்னார், நியாயப்பிரமாணத்தின் பிரகாரம் செஞ்சால் ஜீவன், நித்திய ஜீவன் கிடைக்கும். அப்போ நியாயசாஸ்திரி அவர் தான் கேட்குறாரு, நான் ஜீவனை அடையணும்னா எந்த நன்மையை செய்யணும் அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு ஆண்டவர் சொன்ன பதில், நீ ஜீவனில் பிரவேசிக்க விரும்புனா கற்பனைகளை கைக்கொள். அவன்கிட்ட ஒரே வார்த்தை சொல்கிறார், நீ ஜீவனை பிரவேசிக்க விரும்புறியா? ஆமாங்க ஆண்டவரே. அப்படின்னா கற்பனைகளை கைக்கொள் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். கற்பனைகளை கைக்கொள் அப்படிங்கிறார். அப்போ அந்த நியாயசாஸ்திரிகிட்ட ஆண்டவர், நீ ஜீவனில் பிரவேசிக்க விரும்புனா கற்பனைகளை கைக்கொள் அப்படின்னு சொல்லிட்டார். அதுக்கு அவன் என்ன சொல்கிறான்னு சொல்லி பார்க்கும்போது, அங்கே கற்பனைகளை சிறு வயது முதற்கொண்டு கை கொண்டிருக்கிறான்னு சொல்கிறார். அதாவது என்ன, அவன் அவரை நோக்கி எவைகளை என்று கேட்குறான். 19 வசனத்தில் எவைகளை அப்படின்னு கேட்குறான். அதற்கு இயேசு சொல்கிறாரு, கொலை செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, உன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பவைகளே என்றார். இது 10 கட்டளைகள். இதைத்தான் ஆண்டவர் திருப்பி சொல்கிறார் அந்த நியாயசாஸ்திரிகிட்ட. அதுக்கு அந்த வாலிபன் என்ன சொல்கிறார் தெரியுங்களா? அந்த வாலிபன் அவரை நோக்கி, இவைகளை எல்லாம் என் சிறு வயது முதற்கொண்டு கை கொண்டிருக்கிறேன். சின்ன வயசுலேருந்து அவங்க அப்பா தாத்தா எல்லாமே நியாயப்பிரமாண போதகர்கள், நியாயசாஸ்திரிகள். நான் சின்ன வயசுலேருந்து இதை கை கொண்டிருக்கிறேன். அப்போ எவ்வளவு நான் 10 கட்டளைகளை கை கொண்டு வரானா, அதை மீறாமல் நடக்கிறான்னா அவர் எப்படி தேவனுக்கு பயந்த ஒரு மனுஷனாக இருப்பார் அந்த நியாயசாஸ்திரி. இவன் நான் சிறு வயது முதற்கொண்டு கை கொண்டு வர்றேன், இன்னும் என்னிடத்தில் என்ன குறைவு உண்டுன்னு கேட்குறாரு. எங்கிட்ட என்ன குறை இருக்குது அப்படின்னு அவருக்கு கேட்குறாரு. எங்கிட்ட என்ன குறை இருக்குன்னு கேட்குறாரு. அதுக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, அதற்கு இயேசு, நீ பூர்ண சற்குணனாக இருக்க விரும்புனா போய் உனக்கு உண்டானவைகளை விற்று தரித்திற்கு கொடு, அப்பொழுது பலோராஜ்யத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பின்பனை பின்பற்றி வாங்குறாரு. நீ பூர்ண சற்குணனாக இருக்கும்னு விரும்புனீன்னா உனக்கு உண்டான எல்லாவற்றையும் விட்டு தரித்திற்கு கொடு, அப்புறம் என்னை பின்பற்றி வா, உனக்கு பரலோகராஜ்யத்தில் பொக்கிஷம் உண்டாயிருக்கும்னு ஆண்டவர் சொல்கிறார். இதை கேட்டோன்னே அவன் பெரிய பணக்காரன். அதை வசனம் சொல்லுது, அந்த வாலிபன் பார்த்தீங்கன்னா மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாக இருந்தபடியால், வசனம் அப்படி தான் இருக்குது, அந்த வாலிபன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாக இருந்தபடியால் இந்த வார்த்தைகளை கேட்டபொழுது துக்கமடைந்தவனாய் போய்விட்டான். பாருங்க, உனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று தரித்திர கொடுன்ட்டார் ஆண்டவர். நான் எல்லா நன்மையும் செஞ்சிட்ருக்கிறேன் அப்படின்னு அவன் சொல்கிறான் நியாயசாஸ்திரி. அப்படின்னா நீ உனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று தரித்திர கொடு, பின்பு என்னை பின்பற்றி வா அப்படின்னு சொன்ன உடனே அவருக்கு மனசு இல்லை. ஏன்னா அவர் நிறைய சொத்துக்காரன், மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாக இருந்தபடியால் பெரிய பணக்காரன். இந்த வார்த்தைகளை கேட்ட பொழுது துக்கம் அடைஞ்சான். எல்லாத்தையும் விற்று தரித்திர கொடுத்துட்டா, நான் தரித்திரனே, அப்போ நான் என்ன பண்ணுறது அப்படின்னு அவன் துக்கம் அடைஞ்சவனா போயிட்டான். ஆண்டவருக்கு பின்ன வரல, சீசனாருக்கு விரும்பலை. அதுக்கப்புறம் தான் ஆண்டவர் சொல்கிறார், இந்த மாதிரி அவன் துக்கமாக போனதுக்கப்புறம் தான் ஆண்டவர் ஆரம்பிக்கிறார். என்ன ஆரம்பிக்கிறாரு? மத்தேயு 19ஆம் அதிகாரத்தில் 24ஆம் வசனம். மேலும் ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை பார்க்கிலும் ஒட்டகமானது ஊசியின் காதிலே நுழைவது எளிதாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். பாருங்க, இந்த நியாயசாஸ்திரி போனதுக்கு அப்புறமா ஆண்டவர் சொல்றார், மேலும் ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை பார்க்கிலும் ஒட்டகமானது ஊசியின் காதில் நுழைவது எளிதாக இருக்குங்கிறார். அப்போ ஏன் இந்த நியாயசாஸ்திரி போனதுக்கப்புறம் தான், அந்த ஐஸ்வர்யவான் போனதுக்கப்புறம் தான் சொல்கிறார், ஐஸ்வர்யவான் பரலோகத்தில் பிரவேசிப்பார்களும் ஒட்டகம் ஊசியின் காதில் நுழைவது எளிதாக இருக்குங்கிறாரு. அப்போ ஒட்டகம் பாருங்க, இதுதான் ஒட்டகம். இது ஊசியின் காதில் நுழைய முடியுமா? ஊசியின் காதுன்னா ஊசி அந்த நூல் கோக்கிற இடம், அந்த காது. அதில் இவ்வளோ பெரிய ஒட்டகம் போகுமா? போகாது. அப்போது சீசரில் அதை கேட்டு, அப்படின்னா யார் ரசிக்கப்படக்கூடும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ இந்த ஒட்டகம் ஊசியின் காதில் போகாது. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, இது யாரால் முடியும் அப்படின்னு சீசரில் கேட்கும்போது அதுக்கு இயேசு அவர்களை பார்த்து, இது மனுஷரால் இது கூடாதது தான், மனுஷரால் இது கூடாதது தான், ஆனால் தேவனால் எல்லாம் கூடுங்கிறார். தேவனால். அப்போது ஒட்டகம் ஊசியின் காதில் நுழைஞ்சிருமா? அன்பான சகோதர சொல்ல. அப்போ என்ன சொல்ல வர்றார் ஆண்டவர் பாருங்கள், ஐஸ்வர்யவான் பரலோகராஜ்யத்தில் பிரவேசிப்பதை காட்டிலும் ஒட்டகமான ஊசியின் காதில் நுழைவது எளிதாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறார். அப்போ இது ஆண்டவர் பேசுகிற உவமை. என்ன தெரியுங்களா? ஆண்டவர் 39 உவமை கதையாக பேசியிருக்கார்.
அவர் நிறைய ஊமை வாக்கியங்கள் பேசியிருக்கார். இன்னும் சொல்லப்போனால் ஆண்டவர் ஊமைகளால் என்று வேறு எதுலையும் பேசலேன்னு வசனம் இருக்குது. அப்போ அவர் பேசுறது எல்லாம் ஊமைகள் தான். ஊமை என்றால் ஒரு விஷயத்தை புரியறதுக்காக சொல்லக்கூடிய உதாரணம், ஒரு கதை. இங்கே கதை தான் சொல்கிறார். அதாவது ஐஸ்வர்யான் வந்து பல்லவராஜ் பிரவேசிப்பதை பார்க்கலும் ஒட்டகமான ஊசியின் கதை நுழைய எழுதுங்கிறார். அப்போ ஆண்டவர் வந்து ஊமையாக பேசுகிறது எல்லாமே அந்த இஸ்ரேல் தேசத்தில் பார்த்ததை தான் ஊமையாக பேசுவார். அப்போ இதில் என்ன பார்த்தார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அன்பான சகோதரர்களே, இது வந்து ஊசினா ஊசி வாசல் அப்படிங்கிறார். ஊசியின் காதில் அப்படிங்கிறது நீடில் கேட்டு. பாருங்கள், எருசலேமில் அது ஒரு பெரிய சிட்டி, தலைநகரம். அந்த சிட்டிக்கு 12 வாசல். அந்த சிட்டிக்கு வந்து 12 வாசல். அந்த 12 வாசலில் வந்து குப்பைமேட்டு வாசல், ஆட்டு வாசல், மீன் வாசல், இப்படி நிறைய வாசல் இருக்குது. அதில் ஒரு வாசல் தான் என்ன, ஊசி வாசல். புரிஞ்சுக்குங்க, எருசலேமுக்கு 12 வாசல். எருசலேம் நகரத்தில் குடியிருக்கிற எல்லா மக்களுக்கும் வேலை எல்லாமே வெளியே தான், நகரத்துக்கு வெளியே தான் வேலை. அவங்க விவசாய நிலமெல்லாம் வெளியே தான் இருக்குது. அவங்க வியாபாரத்தை போன வெளியே தான் போகணும். அப்போது அந்த காலங்களில் அவங்க காலையில் புறப்பட்டு வெளியே போயிடுவாங்க வியாபாரத்துக்கு. அவங்க விவசாய நிலத்துக்கு போய் வேலை செஞ்சுட்டு சாயங்காலம் 6 மணி ஆனால் உள்ளே வந்துடுவாங்க. 6 மணிக்கு இந்த 12 வாசலையும் பூட்டிடுவாங்க. ஏன்னா அந்த காலங்களெல்லாம் எதிரிகள் தாக்குதல், பகைவர்கள் தாக்குதல், போர், நிறைய பிரச்சனை இருக்குது. அதனால் அந்த 12 வாசலையும் சாத்தி பூட்டிடுவாங்களா. அதில் வந்து இந்த ஊசி வாசல் மட்டும்தான் வெளியே போனவங்க வந்து பார்த்திங்கன்னா 6 மணிக்குள்ளே வந்துடணும். வர முடியலன்னா இந்த ஊசி வாசலுக்கு தான் வரணும். ஊசி வாசலில் வந்தாங்கன்னா பாருங்க, இதான் ஊசி வாசல். ஏன் இதுக்கு ஊசி வாசல் வந்துச்சுன்னா இந்த வாசல் பெரிய கதவு, அதில் ஒரு சின்ன கதவு. இப்போலாம் நம்ம கம்பெனியில் பார்த்துருப்போம், பெரிய கேட் வச்சுருப்பாங்க, அதில் சின்ன கேட் ஒன்று ஓப்பன் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த பெரிய கேட் எப்பவும் திறக்க மாட்டாங்க. சின்ன கேட்டுங்க ஆட்கள் உள்ள போகிறதுக்கு அந்த சின்ன கேட்டை தான் திறப்பாங்க. அதில் சின்ன கதை வரைக்கும் திறந்து ஆள் மட்டும் உள்ள வருவாங்க, மறுபடியும் சாத்திடுவாங்க. இந்த மாதிரி அந்த எருசலேமில் வந்து 12 வாசலில் ஒரு வாசல் வந்து ஊசி வாசல், நீடில் கேட். வெளியே வியாபார நிமித்தமாக போனவங்க, விவசாய வேலைக்கு போனவங்கெல்லாம் 6 மணிக்கு உள்ள வந்துடுவாங்க. அப்படி வர தவறுனவங்க ஊசி வாசலுக்கு தான் போகணும். மற்ற கேட்டு எதுவுமே திறக்கப்படாது, மற்ற 11 வாசலும் திறக்கப்படாது. நேராக ஊசி வாசலுக்கு தான். இப்போ 6 மணி ஆகிடுச்சு, அப்போ ஊசி வாசலுக்கு போயிடலான்னு ஊசி வாசலை நோக்கி வருவாங்க. அங்கே வந்தோன்னா அவங்க உள்ளே போயிடலாம். சரி, இது வந்து மனுஷங்க போயிடலாம். ஆனால் வியாபார நிமித்தமாக அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா இஸ்ரேல் ஜனங்கள் அது பாலைவனம். இப்போ பாலைவனத்தில் வந்து வியாபாரத்துக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரே ஒரு போக்குவரத்து என்னென்னா, போக்குவரத்து வாகனம் என்னென்னா கேமல், ஒட்டகம் தான் அங்கே போக்குவரத்து சாதனம். இன்றைக்குமே பாலைவன பகுதியில் ஒட்டகம் தான் போக்குவரத்து சாதனம். அங்கே ஒட்டகம் ஓட்டுறவங்களுக்கு பேர் வந்து கேமல் டிரைவர். அப்போ அந்த கேமல் தான் வந்து பார்த்திங்கன்னா போக்குவரத்து சாதனம். அன்னைக்கு பாருங்கள், வியாபாரம் வந்து வெளியூர் போனவங்கலாம் அந்த ஒட்டகத்து மேலே நிறைய பொருளெல்லாம் ஏற்றிட்டு போவாங்க, வாங்கிட்டு வருவாங்க. அப்போ அந்த பொருளை விலையுயர்ந்த பொருள் இந்த ஒட்டகத்தில் தான் ஏற்றி கொண்டு போவாங்க. அப்போ இவங்க வெளியே போயிட்டு வந்தாங்கன்னா நேராக வந்துடுவாங்க. வந்ததுக்கப்புறமா இந்த ஒட்டகத்தை வந்து உள்ளே கொண்டு போகணும் முடியாது. ஏன்னா அது ஒட்டகத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய அது மேலே முதுகில் அதனுடைய விலையுயர்ந்த பொருட்கள், ஆபரணங்கள் எல்லாம் கொண்டு வருவாங்க. அதுக்கிட்ட நிறைய சரக்கு இருக்குது. அப்போ அந்த ஒட்டகம் வந்து உள்ளே போக முடியாது. ஆனால் போகலாம். எப்படி போகலான்னு சொல்லி பார்க்கும்போது அதான் ஆண்டவர் சொன்னார், ஐஸ்வர்யவான் பல்லவராஜ்யத்தில் பிரவேசிப்பதை பார்க்கலும் ஒட்டகமானது ஊசியின் காதுங்கிறது அந்த நீடல் கேட்டு. அந்த நீடல் கேட்டுங்கிறது பாருங்கள், இதுதான் ஒட்டகத்து மேலே கூடிய அந்த பொருள். அதெல்லாம் என்ன பண்ணணும்னு சொல்லி பார்க்கும்போது எடுத்து கீழே வைக்கணும். வெறும் ஒட்டகம் அந்த சின்ன நீடல் கேட்டில் போகமானா முதல்ல போயிடும். ஆனால் ஒட்டகம் வந்து தன்னை ஒடுக்கணும், குறுக்கணும், அது மேலே இருக்கக்கூடிய எல்லா பொருளை எடுத்து கீழே வச்சிடணும் ஃபஸ்ட்டு. அதுதான் முக்கியம். அப்போ பாருங்கள், இந்த ஒரு இவ்வளோ கஷ்டப்பட்டு குறுக்கி ஒடுக்கி தான் அது உள்ளே போக முடியும். அன்பான சகோதரர்களே, அதான் சொல்கிறார், ஒட்டகம் போயிடும். அதான் சொல்கிறாரு, போயிடும். ஆனால் வந்து அது மேலே இருக்கக்கூடிய எல்லா பொருளையும் எடுத்து வைக்கணும். அதுக்கப்புறம் தான் ஒட்டகம் வந்து உள்ளே போகும். அப்போ என்ன சொல்ல வரான்னு சொல்லி பார்க்கும்போது, இங்கே என்ன பேசுகிறான்னு சொல்லி பார்க்கும்போது, ஐஸ்வர்யன் பல்லவராஜ் போக முடியாதுன்னா போக முடியும். ஐஸ்வர்யன் போக முடியாதுன்னா ஆனால் அப்படி சொல்லலை, அவன் போக முடியும். அப்போ அவங்ககிட்ட இருக்கக்கூடிய விஷயம் என்னென்னா ஐஸ்வர்யம், அதுதான் அவனுக்கு எல்லா பெருமையும். பாருங்கள், ஒட்டகம் வந்து எல்லா அது மேலே வந்து இருக்க பொருள் இருக்குது, அதில் விலை உயர்ந்த பொருட்கள், அந்த வியாபாரத்துக்கு கொண்டு வந்த பொருள் எல்லாம் இருக்குது. அப்போ அது வந்து அதுதான் அதுக்கு பெருமை. அப்போ ஒட்டகம் போல தான் ஐஸ்வர்யவான் இருக்கிறான். அவங்ககிட்ட கூட ஐஸ்வர்யம் தான் அவனுக்கு பெருமை, அவங்ககிட்ட இருக்கிற சொத்து அவனுக்கு பெருமை. இதெல்லாம் வச்சுட்டு பரலோகம் போக முடியாது. அப்போ ஒட்டகத்துக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த பொருளெல்லாம் இறக்கி கீழே வச்சா தான் அது உள்ளே போக முடியும், அந்த நீடல் கேட்டுக்குள்ளே போக முடியும். அதுவும் ஒட்டகம் வந்து
பெரிய உருவம் உடையது. அது தன்னை குறுக்கி நொடிச்சு அதை ரொம்ப கஷ்டப்பட்டு உள்ள போக முடியும். அதுபோல தான் ஐஸ்வர்யவான் வந்து தன்னை ஒடுக்கினாத்தான் பரலோகத்துக்கு போக முடியுங்கிற விஷயத்தை ஆண்டவர் அங்கே பேசுகிறார். அப்போ தேவனை நம்பி அவங்க வந்தாங்கன்னா அவங்களும் பரலோகத்துக்கு போகலாம் அப்படிங்கிறார். அப்போ இந்த ஒரு ஊமையில் இதை தான் சொல்ல வர்றார். சரிங்களா? அப்போ ஆண்டவர் வழியில் போகிறதுங்கிறது அதாவது தன்னை தானே வெறுக்கணும், தன் சிலுவை சுமக்கணும், இடுக்கமான வழியில் போகணும். அவங்க தான் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும் அப்படின்னு சொல்கிறார். ஜீவனுக்குள்ளே போக முடியுங்கிறார். அதான் வசனம் சொல்லுது 1 யோவான் 2:6 அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும். பாருங்க, இது யார் சொல்றாங்க தெரியுங்களா? அவர் கூட வாழ்ந்த ஆண்டவர் கூட வாழ்ந்த யோவான், அவருடைய சித்தி பையன், அவர் சீசன். அவர் சொல்றாரு அவருக்குள்ள நிலைச்சிருக்கிறேன்னு சொல்றவங்க வந்து அவர் நடந்தபடியே தானும் நடக்கணுமா. ஆண்டவருக்குள்ள நிலைச்சிருக்கிறேன் அப்படின்னு நான் சொன்னா மட்டும் பத்தாதுங்க. என்ன சொல்றாருங்க? அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே அவர் எப்படி நடந்தாரோ அப்படி தான் நடக்கணும். அவருக்கு நிலைச்சிருக்கிறவங்கன்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ அன்பான சகோதரர், இப்படி தான் வந்து ஆண்டவருக்குள்ளே நிலைச்சிருந்தாங்க சீசர்கள். பாருங்கள், அப்போஸ்தலர்கள் வந்து 12 பேர் ஆண்டவருடைய சீசர்கள். அவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆண்டவர் கூப்பிட்டோன்னு வந்துட்டாங்க. பேதுரு, அந்திரேய, யோவானெல்லாம் வந்து மீன் பிடிச்சிருந்தாங்க. யாக்கோப்பெல்லாம் மீனவர்கள் கடலில் மீன் பிடிச்சிருந்தாங்க. ஆண்டவர் வந்து கூப்பிட்டு வாங்க உங்களை மனுஷர் பிடிக்கலாக்குன்னு கூப்பிட்டார். உடனே போட்டு வலை எல்லாத்தையும் விட்டு போட்டு அப்படியே ஆண்டவர் பண்ணி வந்துட்டாங்க. எல்லாருமே அவங்க தொழிலில் விட்டு போட்டு வந்துட்டாங்க. ஆண்டவர் பண்ணி ஊழியத்துக்காக வந்துட்டாங்க. அப்போ தான் இப்படியே ஊழியத்துக்கு வந்து போயிட்டே இருக்கிறாங்க. ஆண்டவர் எங்கே போகிறாரோ கூட போகிறாங்க. கலிலேயே போனால் கூட போகிறாங்க, யூதேயா போனால் கூட போகிறாங்க. இப்படி எல்லா பக்கம் போயிட்டே இருக்கிறாங்க. இவங்க கூட போயிட்டே இருக்கிறாங்க. ஒரு நாள் பேதுரு வந்து ஆண்டவர் கேட்குறாரு. என்ன கேட்குறாரு? மத்தேயு 19 வசனம் 27-28. அப்பொழுது பேதுரு அவரை நோக்கி, இதோ நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்றான். அதற்கு இயேசு, மறுஜென்ம காலத்திலே மனுஷகுமாரன் தம்முடைய மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் போது என்னை பின்பற்றின நீங்களும் இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களையும் நியாயம் தீர்க்கிறவர்களாக 12 சிங்காசனங்களின் மேல் வீற்றிருப்பீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். பாருங்க, இப்போ பேதுரு சீசர்களுக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டவுட். ஏன்னா இவங்கெல்லாம் வந்து மீன் பிடிச்சிருந்தவங்கெல்லாம் வாங்க மனுஷர் பிடிக்கிறாங்கன்னு விட்டு போட்டு வந்துட்டாங்களா? இப்போ வந்து ஆர்டர் பண்ணி வந்து ஊழியத்தின் பாதையில் போயிட்டுருக்குறாங்க. 1 வருஷமாச்சு, 2 வருஷமாச்சு. அவங்க யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்னடா ஆண்டவர் பின்னாடி வந்தோம், அவர் எல்லா பக்கம் போகிறார், நாமளும் கூட போகிறோம், நமக்கு ஒன்றும் நடக்கிற மாதிரி தெரியலையே அப்படின்னு டவுட் ஆகி போச்சு. இவங்க என்ன நினச்சாங்கன்னா, எப்படியுமே இவர் வந்து மேசியா, இவர் ராஜாவாயிருவார், நாம் எல்லாம் மந்திரி ஆயிடலாம் அப்படிங்கிற கணக்கு பண்ணி தான் அவங்க வந்தாங்க. பொறுத்து பார்த்தார் பேதுரு. அதனால் முடியல. ஒரு நாள் ஆண்டவர்கிட்ட கேட்டார். என்ன கேட்குறாருங்க ஆண்டவர்கிட்ட? பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவர் நோக்கி என்ன கேட்குறாரு? இதோ நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உண்மை பின்பற்றணுமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஆண்டவரே, நீ எங்கே போனாலும் கூடையே வர்றோம், கப்பலில் ஏறோம், நாங்களும் ஏறுறோம், இறங்குறோம், நீங்கள் அங்கே போச்சோன்னா போகிறோம், இங்கே போச்சோன்னா போகிறோம், எங்களுக்கு என்ன ஆண்டவரே கிடைக்கி? டவுட் ஆகி போச்சு இவருக்கு. உடனே ஆண்டவர் கேட்குறாரு. ஆண்டவர் அதுக்கு பதில் சொல்கிறாரு. அதற்கு இயேசு, மறுஜென்ம காலத்தில், இப்போ கிடையாது. எப்போ கிடையாது? இந்த ஜென்மத்தில் கிடையாது. அப்படின்னா ஜென்மம் இருக்குதா அப்படின்னு கேட்டுறாதீங்க. மறுஜென்ம காலத்தில் மனுஷகுமாரன், யார் மனுஷகுமாரன்? அவர் தான், ஆண்டவர் தான். தம்முடைய மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேலே வீட்டிருக்கும் போது, மறுஜென்மம்னா அவர் 2வது வருகை. நான் இப்போ வந்திருக்கிறேன்ப்பா, நான் இப்போ மறிக்க போகிறேன், பரலோகத்துக்கு போக போகிறேன், மீண்டும் திரும்பி வரப்போகிறேன். இதுதான் மறுஜென்ம காலம். இப்போ மறுஜென்ம காலத்தில் மனுஷகுமாரன் தம்முடைய மகிமையுள்ள சிங்காசனத்தில் வீட்டிருக்கும்போது, நான் மறுஜென்ம காலத்தில் 2ஆம் வருகையில் வந்து நான் சிங்காசனத்தின் மேலே ராஜா வீட்டிருப்பேன். அப்போ என்னை பின்பற்றி நீங்களும் இஸ்ரவேல் 12 கோத்திரங்களை நியாயந்திருக்கிறவளாக 12 சிங்காசனத்தில் யாருக்கு வருவாங்க? ராஜாக்கள். இப்போ 12 சிங்காசனத்தில் நீங்கள் உட்கார்ந்துருப்பீங்க அப்படின்னு அவர் சொல்கிறார். அப்போ அந்த 12 பேர் தான் அப்போஸ்தலர்கள். உங்களுக்கு 12 சிங்காசனம் ரெடிங்கிறார். இன்றைக்கி 1000 பேர் இருந்தாலும் நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்டால் உங்களுக்கு ரெடின்னு தான் சொல்லுவார். அப்போ நமக்கும் ஆண்டவர் சிங்காசனத்தை ரெடியாக வச்சுருக்கார். ஆனால் நம்ம வந்து அவர் காட்டுற வழியில் போகணும். அப்போ அந்த வழி தான் என்ன? இடுக்கமான வழி. அதான் அப்போஸ்தலன் பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும்போது சொல்றாரு பாருங்க, 2 தீமோத்தேயு 2:12 வசனம். அவரோட கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோட கூட ஆளுகையும் செய்வோம். அவரோட பாடுகளை சகிச்சோம்னா அவரோட ஆளுகை செய்யலாம். அப்போ பாடு சகிக்கணும். இதெல்லாம் பரலோகத்துக்கு போகக்கூடிய தகுதிகள். அவரோட பாடுகளை சகித்தோமானால் அவரோட ஆளுகையும் செய்யலாம். அப்போ அவரோட கஷ்டப்படணும், பாடுகளை சகிக்கணும். அது நம்ம இப்போ பார்க்குற ரியல் வாழ்க்கையில் கூட நம்ம பார்க்குறோம்.
இப்போ நம்மளை சுற்றி எலெக்ஷன் நடந்துச்சு, எல்லாம் அவங்க வருவாங்க இவங்க வருவாங்கன்னு பார்த்தோம். ஆனால் யார் வந்தது? எதிர்பார்க்காதவங்க வந்துட்டாங்க. அவங்க கூட இருந்தவங்கெல்லாம் அவர் இப்போ வந்துக்கிறவர் கூட இருக்கிறவங்கெல்லாம் வந்து மற்றவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா, அங்கே போய் சேர்ந்துக்கிறீங்க, உங்களுக்கு என்ன நடக்குன்னு பேசுனாங்க. இப்போ என்னாச்சு? கூட வந்து கஷ்டப்பட்டாங்க, இன்றைக்கி அவங்க பதவிக்கு வந்துட்டாங்க. புரிஞ்சுங்களா? அது இங்கேயே நடந்திருக்குது. இப்படி பார்க்கும்போது நான் பார்க்குறோம், ஆண்டவர் சொன்னார், அவரோடு கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோட ஆளுகை செய்யலாம். பாடுகளை சகிக்க ரெடியாக இருக்கணும், ஆளுகை செய்ய. அப்போ பாடுகள் கிறிஸ்தவங்களுக்கு வரும். அதான் சொல்கிறார் பார்த்தீங்களா, 2 தீமோத்தேயு 2:3-12 அன்றியும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவ பக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். ஆண்டவருடைய வழியில் நடக்கிற பிள்ளைகளுக்கு துன்பம் வரும். ஏன்னா இது இடுக்கமான வழி, துன்பம் வரும், பயப்படக்கூடாது. அதான் அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்றாரு, துன்பம் வந்தால் நீங்கள் வந்து பயப்படாதீங்கிறார். என்ன சொல்றாரு தெரியுங்களா? மாறாக கஷ்டப்படுறதுல துன்பம் வரும்போது எப்படி இருக்கும்னு சொல்றாரு பாருங்க. 1 பேதுரு 1:6-7 இதிலே நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள், மிகவும் சந்தோஷப்பட சொல்றாரு. என்றாலும் துன்பப்பட வேண்டியது அவசியமானதால் இப்பொழுது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனைகளினாலே துக்கப்படுவீர்கள். ஆண்டவருடைய வழியில் நடக்கிற ஒவ்வொருவருக்கும் துன்பப்பட வேண்டியது அவசியம். அவசியம் சொல்றாரு. ஏன் அவசியம்? அதாவது உதாரணம் சொல்றாரு, அழிந்து போகிற பொண்ணு தங்கம், அது பாருங்க ஜொலிக்கணும்னா அது நெருப்பில் வச்சு ஹீட் பண்ணுனா தான் அதுவே ஜொலிக்கு. அழிந்து போகிற பொண்ணு அக்னினால் சோதிக்கப்படுது, அது அழிஞ்சு போகிறது பொண்ணு, அதுவே அக்னினால் சோதிக்கப்பட்டு ஜொலிக்கிறது. அதனுடைய உண்மைத்தன்மை தெரியுது. அதை பார்க்கலும் அந்த அழிஞ்சு போகிற பொண்ணை பார்க்கலும் அதிக விலையேற பெற்றதாக இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்படணும். எப்படி? நெருப்புனா சோதனை, தங்கம் நெருப்பில் வச்சு சோதிக்கப்படுது. அந்த மாதிரி நம்ம விசுவாசம் சோதனைகளால் சோதிக்கப்படணும். அந்த சோதனையில் நம்ம நிற்கிறோமா? ஆண்டவர் அதை தான் பார்க்குறாரு. அப்போ ஏன் இந்த சோதனைகள்னா, கிறிஸ்து இயேசு வெளிப்படும் போது உங்களுக்கு நமக்கு வந்து என்னன்னா புகழ்ச்சியும் கனமும் மகிமும் உண்டாகுமாமா. அப்போ நம்ம விசுவாசம் சோதிக்கப்பட்டு நம்ம என்ன சோதனை வந்தாலும் அதை தாங்கி நின்று ஜெயிச்சோம்னா, நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வரும்போது நமக்கு என்ன கிடைக்கும்னா, அதாவது புகழ்ச்சி கனம் மகிமை கிடைக்குமா. புகழ்ச்சி கனம் மகிமை கிடைக்கும். அதான் சொல்கிறார் பாருங்க. அப்போஸ்தலன் பவுல் பிலிப்பியருக்கு எழுதும்போது சொல்கிறாரு, பிலிப்பியருக்கு எழுதின நிருபத்தில் 1:அதிகாரத்தில் வசனம் 29-30, ஏனெனில் கிறிஸ்துவனிடத்தில் விசுவாசிக்கிறதற்கு மாத்திரமல்ல அவர் நிமித்தமாக பாடுபடுகிறதற்கும் உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது. அன்பான சகோதர சொல்லுங்க, வசனத்தை நீங்கள் வார்த்தையில் கவனிக்கும் போது தெரியும். அதாவது கிறிஸ்தவன் நிமித்தம் பாடுபடுகிறதுக்கு அருள் வேணுமா, அருளப்பட வேண்டும்ங்கிறார். அப்போ அவர் நிமித்தம் பாடுபடுவதற்கு உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறதுங்கிறார். அந்த வாய்ப்பு உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னு கூட சொல்லலை, அருளப்பட்டிருக்குது அப்படிங்கிறார். அப்போ அந்த அருளுங்கிற வார்த்தை அர்த்தம் பண்ண, அதுக்கு நமக்கு அருள். அது ஆண்டவர் நிமித்தம் நமக்கு பாடு வருதுன்னா அது நமக்கு அருள். அந்த அருளை நம்ம வந்து எப்படி பெருசாக நினைக்கணும். அதனால் சொல்ல, நீங்கள் என்னிடத்தில் கண்டதும் எனக்கு உண்டென்று இப்பொழுது கேள்விப்படுகிறமான போராட்டமே உங்களுக்கு உண்டுங்கிறார். அது அப்போஸ்தலன் பவுல், எனக்கு எவ்வளோ போராட்டம் இருக்குது உங்களுக்கு தெரியும். அப்போஸ்தலன் பவுலுக்கு நிறைய போராட்டம் இருந்துச்சு, அந்த போராட்டமெல்லாம் உங்களுக்கு தெரியும், அது உங்களுக்கு முன்னுங்கிறார். அப்போ அந்த இடுக்கமான வாசல் வழியாக ஆண்டவர் சொன்னார், உட்பிரவேசிக்கு பிரயாசப்படுங்கிறார். இந்த இடுக்கமான வாசலில் வந்து உட்பிரவேசிக்கு பிரயாசப்படுங்கன்னு ஆண்டவர் சொல்கிறார். அநேகர் வந்து உட்பிரவேசிக்கு வகை தேடுறாங்க. இன்றைக்கி கோடிக்கணக்கான கிறிஸ்தவர்கள் இந்த இடுக்கமான வாசல் உட்பிரவேசிக்கு வகை தேடுறாங்க. ஆனால் அவங்களுக்கு கிடைக்கல அந்த வாசல், அந்த வழி தெரியல, அவளால் கூடாமல் போகும் என்று உங்களுக்கு சொல்கிறேன் அப்படிங்கிறார். அப்போ அன்பான சகோதரர்களே, நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது போராட்டம் தான், போராட்டம் நிறைந்த வாழ்க்கை தான். அதான் அப்போஸ்தலனாகிய பவுல் வார்த்தைகளை படிக்கும்போது 2 தீமோத்தேயுக்கு எழுதும்போது சொல்கிறாரு, 4:7-8, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருளுவார். எனக்கு மாத்திரமல்ல, அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருளுவார். பாருங்க அன்பான சகோதரர்களே, இப்படியாக வந்து நல்ல போராட்டத்தை அப்போஸ்தலன் பவுல் சொல்ற, நல்ல போராட்டத்தை போராடுன, ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். அப்போ விசுவாசத்தை காத்திருக்காரு. ஏகப்பட்ட சோதனை வந்துச்சு அவருக்கு. அப்போஸ்தலன் பவுலுக்கு எவ்வளோ சோதனை வந்துச்சு தெரியுங்களா? 2 கொரிந்தியர் 10:10 நீ படிச்சு பாருங்க, வீட்டில் போயிட்டு எத்தனை சோதனைகள் சொல்கிறார், அடுக்கிட்டு வர்றார். அவ்வளவு சோதனையும் கடந்துதான் ஜெயிச்சிருக்கார். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்கிறார். நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் இயேசு கிறிஸ்து அந்நாளில் 2ஆம் வருகையில் வரும்போது அதை எனக்கு தந்தருளுவாருங்கிறார். எனக்கு மாத்திரம் இல்லைங்கிறார். சொல்கிறார் பாருங்க, எனக்கு மாத்திரமல்ல, அவர் பிரசன்னமாக விரும்பக்கூடிய எல்லாருக்குமே கொடுப்பார். நம்ம எல்லாருக்கும் கொடுக்குற தேவன் ரெடியாக இருக்கார். அன்பான சகோதரர்களே,
அதனால தான் நாம் எல்லாம் யார் தெரியுங்களா? அப்போஸ்தலன் பவுல் சொல்கிறாரு, நீயும் கிறிஸ்து இயேசுவுக்கு நல்ல போர் சேவகனாய் தீங்கனுப்பி. நான் போர் சேவகர்கள். போர் சேவகர்கள் யார் தெரியுங்களா? போர் வீரன். நீங்கள் பார்க்குறீங்களா, மிலிட்ரி மேனாக போகிறவங்களுக்கு அங்கே ஜாலியாக இருப்பாங்க, எப்படி இருப்பாங்க? மிலிட்ரி மேனாக போனால் அங்கே எப்படி இருக்குது நீங்கள் சொல்லுங்கள். அந்த மிலிட்ரி மேனாக போகிறவங்களுக்கு எப்படி இருக்கும் வேலை? ரொம்ப ஜாலியாக இருக்குமா? நீங்கள் நான் போனோன்னா ஒரு நாள் 2 நாள் செய்ய மாட்டோம், ஓடி வந்துடுவோம், தலை தெறிக்கு ஓடி வந்துடுவோம். பயங்கரமான காலையில் 4 மணிக்கு எழுப்பிட்டுருவாங்க. எழுப்பிட்டு ஓடணும், 20 கிலோமீட்டர் ஓடணும், ஓடிட்டு வரணும். முடியல, அதெல்லாம் சொல்லவே முடியாது, ஓடியே ஆகணும். ஓடலைன்னா அடி தான், ஓடலைன்னா அடி. அதாவது அவ்வளவு சிரமப்பட்டு தான் அந்த பயிற்சியெல்லாம் கற்றுக்கொண்டு அந்த போர் வீரனாக இருக்க முடியும். இப்படியாக வந்து நல்ல போர் சேவகனாக நம்ம தீங்கு அனுபவிக்க வந்திருக்கிறோம். நாமெல்லாம் யார் தெரியுங்களா? சோல்ஜர்ஸ் ஆஃப் கிரைஸ்ட், இயேசு கிறிஸ்துடைய போர் வீரர்கள். நாங்கள் தீங்கு அனுபவிக்க வந்திருக்கோம். நம்ம நாட்டில் போர் வீரர்கள் வந்து இன்றைக்கி இருக்கிறாங்க இராணுவத்தில். இன்றைக்கி நம்ம இங்கே ஜாலியாக உட்காந்துருக்குறோம், எந்த பிரச்சனையும் உட்காந்துருக்குறோம். காரணம் என்னன்னா, அவங்க எல்லையில் பதுங்கு குடிக்கல படுத்துட்டு நாட்டை பாதுகாத்துருக்குறாங்க. அவங்களுக்கு அங்கே நான் நினச்ச எல்லாமே கிடைக்குமா? நம்ம எல்லாமே வாங்க முடியும். இங்கே அவங்க என்ன வாங்க முடியும்? ஒன்றுமே வாங்க முடியாது. கடை இருக்காது, ஒன்றும் இருக்காது. அங்கே அந்த பதுங்குழிகளை படுத்துட்டு எந்த வசதி வாய்ப்பும் இல்லாமல், செல்ஃபோன் இல்லாமல், டவர் இல்லாமல், குடும்பத்தை பிரிஞ்சு அவங்க கஷ்டப்பட்டுருக்குறாங்க. இப்படியாகத்தான் சொல்கிறாரு, நாம் எல்லாருமே போர் சேவகர்கள், தீங்கு அனுபவிக்க வந்திருக்க அன்பான சகோதரர்கள். அப்படிங்கும்போது நம்ம தீங்கு அனுபவிக்க வந்த ஒவ்வொரு தேவப்பிள்ளைகளும் தீங்கு அனுபவிக்கணும். அப்போ நமக்கு முன்மாதிரியாக யார் இருக்கிறாங்கன்னா, நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். அவருக்கு வராத தீங்கா, அவர் அடையாத துன்பமா? நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம். அவ்வளோ கஷ்டப்பட்டு தீமை அனுபவித்து இந்த பூமியில் வந்து வாழ்ந்தார். எப்படி வாழணும், ஒவ்வொரு கிறிஸ்தவனும் எப்படி வாழணும்னு வாழ்ந்து காமிச்சார், போராடினார். இப்படியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிறந்த போராட்ட வீரனாக இருந்து வாழ்ந்து காமிச்சிட்டு போயிருக்கார். நாமும் அவரை அடிச்சோடு பின்பற்றி வரக்கூடிய நாமும் ஒரு நல்ல போர் சேவகனாக தீங்கு அனுபவிக்கணும் அன்பான சகோதரர்கள். அப்போ தீங்கு அனுபவிக்க வந்து நம்ம அந்த தீங்கை அதாவது சோதனைகள், போர் பிரச்சனைகள் எல்லாரும் நம்ம ஜெயிக்கணும். ஜெயிச்சு நின்னோம்னா நாமளும் சொல்லலாம், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்ட, நீதிங்கிடம் எனக்கு வைக்கப்பட்டு நாமளும் சொல்லலாம் அன்பான சகோதரர்களே. அப்போ நீதிங்கிடம் எல்லாருக்குமே தர்றதுக்கு நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ரெடியாக இருக்கார். நீங்கள் வாங்க, நான் உங்களுக்கு நீதிங்கிடத்தை வச்சிருக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். அப்போ நம்ம வரணும்னா அந்த இடுக்கமான வாசலில் உட்பிரவேசிக்கணும் அன்பான சகோதரர்களே. அப்போ இடுக்கமான வாசலில் போகிற எல்லாருக்கும் தேவன் அந்த வாய்ப்பு தராரு. அவர் ஏற்கனவே சொல்லிட்டாரு. வெளிப்படுத்தல் 3:21 என்ன சொல்லியிருக்காரு சொல்லி பார்க்கும்போது, அதாவது வெளிப்படுத்தல் 3:21, நான் ஜெயங்கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்திலே அவரோட கூட உட்கார்ந்தது போல ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னுடனே கூட உட்காரும்படிக்கு அருள் செய்வேன். நான் ஜெயிச்சு என் பிதாவின் சிங்காசனத்தை உட்கார்ந்துட்டேன், நீங்கள் ஜெயிச்சிங்கன்னா என்னோட சிங்காசனத்தை உட்காரக்கு வாய்ப்பு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. அப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஜெயித்து பிதாவின் சிங்காசனத்தில் இருக்கார். நாமளும் ஜெயிச்சோன்னா அந்த சிங்காசனத்தில் உட்கார்றதுக்கு வாய்ப்பு தருவார். இப்போ பாருங்கள் அன்பான சகோதரர்களே, இப்போ நம்ம 2 வழியை பார்த்துட்டோம். அப்பொழுது இருந்த உலகம், அதாவது முதலாம் உலகம் பார்த்தோம். ஆதாம் ஏவாள் வாழ்ந்து அப்புறம் நோவா வரைக்கும் இருந்த உலகம் முதலாம் உலகம். அப்பொழுது இருந்த உலகம் ஜலப்பிள்ளத்தினால் அழிஞ்சிச்சு. அந்த உலகத்தில் ஆதாம் ஓப்பன் பண்ணி வச்ச வழிதான் என்ன அப்படின்னா, அதாவது கேட்டுக்கு போகிற வழி, கேட்டுக்கு போகிற வாசல், அது விரிவான வாசல், விசாலமான வாசல். அதில் எல்லாரும் போயிட்டு இருக்கிறாங்க. அப்போ இந்த எல்லா மனுஷனும் மரணத்தில் போயிட்டு இருக்கும்போது வேறு வழியே இல்லையா அப்படி யோசிக்கும்போது ஆண்டவர் ஆதாமிலிருந்து 4000 வருஷம் வச்சு வந்தார். இப்பொழுது இருக்கிற 2ஆம் உலகத்தில் வந்தார். அவர் ஆரம்பித்து வச்ச வழி தான் என்ன சொல்லி பார்க்கும்போது இடுக்கமான வாசல். இப்போ 2 வழி பார்த்தாச்சு. இப்போ நம்ம எந்த வழியில் போகிறக்கு நம்ம வந்திருக்கிறோம்? இடுக்கமான வழியில் போகிறக்கு வந்திருக்கிறோம். போனால் நித்திய ஜீவன் நிச்சயமாக கிடைக்கும். ஆனால் 3வது ஒரு வழி சொன்னீங்களே, இப்போ இன்றைக்கி பாடமே 3 வழிகள் பாடத்தின் தலைப்பு. இப்போ 2 வழி பார்த்துட்டோம். விசாலமான வழி, இது ஆதாம் ஓப்பன் பண்ணி வச்சார், இது எல்லாரும் போயிட்டுருக்குறோம். அப்போ இதுலேருந்து தப்பிக்கணும், ஜீவன் பெற்றுக்கொள்ளணும்னா என்ன வழி அப்படின்னு ஆண்டவர் சொன்னார், இடுக்கமான வழி. அதில் போனீங்கன்னா ஜீவன் கிடைக்கும்னு சொல்லிட்டார். இப்போ அந்த வழியில் நான் போகிறக்கு நிறைய பேர் போயிட்டுருக்குறாங்க. இப்போ கொஞ்சம் பேர் போயிட்டுருக்குறாங்க, சிலர் தான் போயிட்டுருக்குறாங்க, எல்லாரும் போக முடியல. அப்படிங்கும்போது இடுக்கமான வழி இப்போ நம்ம எல்லாமே அதில் போகிறத வந்திருக்கிறோம், கிறிஸ்தவராய் நம்மளாம் வந்திருக்கிறோம். சரி, இது 3வது வழி எப்போ வரும் அப்படின்னு பார்க்கும்போது அன்பான சகோதரர்களே, 3வது வழி எப்போ வரும்னா 3வது உலகத்தில் தான். 3வது உலகம் யாருடைய ராஜ்யம்? 3வது உலகம் என்பது ஆண்டோடைய ராஜ்யம். புதிய வானம்
புதிய பூமி. நீதிவாசமாக இருக்கும் புதிய வானம் புதிய பூமி தான் மூன்றாவது உலகம். அந்த ஒரு மூன்றாவது உலகத்தில் தான் இன்னொரு வழி ஓப்பன் ஆகுது. இன்னொரு வழி, அந்த வழி தான் என்னென்னா அன்பான சகோதரர் சொல்ல பெரும்பாதையான வழி. இதுதான் மூணாவது வழி. இது இப்போ இல்லைங்க, இப்போ ஓப்பன் ஆகி ரெண்டாவது இடுக்கமான வழி. ஆனால் மூன்றாவது உலகத்தில் மூன்றாம் உலகம் எப்போ வரும்? ஆண்டவர் ரெண்டாம் வரையில் வந்தா, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ரெண்டாம் வரையில் இந்த பூமிக்கு வந்ததுக்கப்புறம் தான் மூன்றாவது வழி ஓப்பன் ஆகுது. அந்த மூன்றாவது வழி தான் பெரும்பாதையான வழி. இந்த வழியை குறித்து பைபிள் இருக்குதா? ஆமாம் இருக்குது. அன்பான சகோதரர்களே, வசனம் வாசிக்கலாம். ஏசாயா 2:2. கடைசி நாட்களில் கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதம் பர்வதங்களின் கொடுமுடியில் ஸ்தாபிக்கப்பட்டு மலைகளுக்கு மேலாய் உயர்த்தப்படும். எல்லா ஜாதிகளும் அதற்கு ஓடி வருவார்கள். பாருங்க, இந்த கடைசி நாள்னா லாஸ்ட் டேஸில் கர்த்தருடைய ஆலயமாய் பர்வதம்னா என்ன தெரியுங்களா? இந்த பர்வதம் என்றால் ராஜ்யம். இது பைபிள் லாங்குவேஜ், நீங்கள் மறந்துடக்கூடாது. பைபிள் லாங்குவேஜில் பர்வதம் அப்படின்னா ராஜ்யத்தை அடையாளப்படுத்துன்னு அர்த்தம். இப்போ கர்த்தருடைய ஆலயமாய் பர்வதம்னா கர்த்தருடைய ராஜ்யம் பர்வதங்கள் கொடுமுடியில் ஸ்தாபிக்கப்படுமா? பர்வதங்கள்னு இன்றைக்கி ராஜ்யங்கள். இந்த கொடுமுடிங்கிறது சிகரம். அந்த சிகரம் என்பது பாருங்கள் டாப்பு. ஆண்டோடைய ராஜ்யம் தான் டாப்பாக இருக்க போகுது. எல்லா மலைகளுக்கு மேலே அப்படின்னா எல்லா ராஜ்யங்களுக்கு மேலே ஆண்டோடைய ராஜ்யம் தான் இன்றைக்கி உயர்த்தப்பட போகுது. அப்போ எல்லா ஜாதிகளும் அப்படின்னா எல்லா மக்களும் ஓடி வர போகிறாங்க, எல்லாருமே ஓடி வர போகிறாங்க. அங்கே தான் சொல்கிறாரு, அங்கே ஏசாயா 35:8 அங்கே பெரும்பாதையான வழியும் இருக்கும். பாருங்க, இங்கே தான் பெரும்பாதான வழி பற்றி பேசுகிறார். மூன்றாவது வழி அங்கே அப்படின்னா எங்கே அப்படி நீங்கள் ஒரு கேள்வி கேட்கணும். அங்கேனா எங்கே? ராஜ்யத்தில் ஆண்டவர் ரெண்டாம் வரையில் வந்ததுக்கப்புறமா அவருடைய ராஜ்யத்தில் மூன்றாவது வழி உருவாக போகுது. அந்த வழிக்கு பேர் என்ன வழினா பெரும்பாதையான வழி. பாருங்க, அந்த பெரும்பாதையான வழியில் படிக்கும்போது அது பரிசுத்த வழி எனப்படும். அது பரிசுத்த வழியாமா. ஏன் பரிசுத்த வழின்னு சொல்றாரு தெரியுங்களா? அந்த மூன்றாம் உலகமே நீதிவாசமாக இருக்கும் புதிய வானம் புதிய பூமி. அங்கே நீதி தான் இருக்குது, இன்னைக்கு அநீதி இருக்குது. காரணம் என்ன? சாத்தான் இருக்கிறாங்க. அங்கே வந்து சாத்தான் இருக்க போகிறதில்ல. அது பரிசுத்த வழி எனப்படுமாமா. அதில் பாருங்க, தீட்டுள்ளவன் அதில் நடந்து வர மாட்டானா. யாருமே தீட்டுள்ளவங்க அங்கே இருக்க போகிறது இல்லையாமா. அந்த வழியில் நடக்கிறவங்க வந்து பேதையராக இருந்தாலும் திசை கெட்டு போக மாட்டாங்களாம். திசை கெட்டு போகிறது என்ன தெரியுங்களா? அதாவது பேதையராக இருந்தால் கூட, அதாவது அவன் அறிவில்லாமல் இருந்தால் கூட, அவனோட பேதையாக இருந்தால் கூட அவன் திசை கெட்டு போக மாட்டானா. அதுதான் வந்து பெரும்பாதையான வழி. அந்த பெரும்பாதையான வழியில் எல்லாரும் போவாங்க அப்படின்னு சொல்கிறார். பாருங்கள், அதாவது அந்த பெரும்பாதையான வழி ராஜ்யத்தில் தான் உருவாகும். அதில் எல்லா ஜனங்களும் அதில் போக போகிறாங்க. அன்பான சகோதரர்களே, அப்போ அது வந்து பரிசுத்த வழின்னு ஏன் சொல்கிறேன் தெரியுங்களா? அந்த பெரும்பாதையான வழியை பரிசுத்த வழியாமா. தீட்டுள்ளவங்க யாரும் அதில் வரப்போகிறது இல்லையாமா. அது காரணம் என்னன்னு சொல்கிறத பாருங்க. ஏசாயா 35:9 பாருங்க. அங்கே சிங்கம் இருப்பதில்லை. அங்கே சிங்கம் இருக்க போது இல்லையாமா. சிங்கம் யாரு? அந்த ராஜ்யத்தில், அதாவது ஆண்டோட ராஜ்யத்தில் சிங்கம் இருக்காதான். துஷ்ட மிருகம் அங்கே போகிறதும் இல்லையா, அங்கே காணப்படவே மாட்டாது. அங்கே காணப்படவே படாதுங்கிற துஷ்ட மிருகம் சிங்கம் இருக்காதா. அங்கே யார் இருப்பாங்கன்னா மீட்கப்பட்டவர்களே அதில் நடப்பார்களாம். மீட்கப்பட்டவர்கள் தான் நடந்து வருவாங்களாமா. அப்போ கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்போட பாடி சியோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவன் தலைமையில் இருக்கும். சந்தோஷம் மகிழ்ச்சி உண்டாகும், சஞ்சலமும் தைப்பு ஓடி போகிறார். அப்போ இங்கே சிங்கம் இருப்பதுன்னு சொல்ல பார்த்தீங்கன்னா, சிங்கம் யாருன்னா அன்பான சகோதரர் இதுதாங்க கர்ஜிக்கிற சிங்கம். எவனை விழுங்கலாமோ என்று வகையை சுற்றி தீர்க்கிற கர்ஜிக்கிற சிங்கம் சாத்தான். அவனை இருக்க போகிறதில்லை. ஏன்னா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ரெண்டாம் வருகையில் வரும்போது எப்படி வராது தெரியுங்களா? அவர் ரெண்டாம் வருகையில் வரும்போதே வெளிப்படுத்தல் விசேஷம் 20ஆம் அதிகாரத்தில் எடுத்து படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். முடிச்சல 2-3 வசனம் தான். வெளிப்படுத்தல் 20:1 ஒரு தூதன் பாதாளத்தின் திறவுகோலையும் பெரிய சங்கிலியையும் தன் கையிலே பிடித்துக்கொண்டு வானத்தில் இருந்து இறங்கி வர கண்டேன். பெரிய சங்கிலி கொண்டு ஒரு தூதன் வராரு. இது யாருன்னா ஆண்டவர் ரெண்டாம் வருகை. எதுக்கு இந்த பெரிய சங்கிலி? அந்த சங்கிலி வச்சு என்ன பண்ண போறாரு? பிசாஸ் என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய வலு சர்ப்பத்தை அவன் பிடித்து அதை 1000 வருஷம் அளவும் கட்டி வைத்து அந்த 1000 வருஷம் நிறைவேறும் வரைக்கும் அது ஜனங்களை மோசம் போக்காதபடிக்கு அதை பாதாளத்திலே தள்ளி அடைத்து அதின் மேல் முத்திரை போட்டார். சாத்தான கட்டி பாதாளத்தை தள்ளி முத்திரை போட்டுருவார். அதுதான் துஷ்ட மிருகம் அங்கே இருப்பதில்லை. ராஜ்யத்தில் சாத்தான் இருக்க போகிறதில்லை. பாதாளத்தில் அடைச்சிடுவார். சங்கிலியில் கட்டி பாதாளத்தில் அடிச்சிடுவார். அப்போ அதனால் சாத்தான் அங்கே இல்லாதனால யாரையும் மோசம் பார்க்க மாட்டான். இன்றைக்கி இந்த 2ஆம் உலகத்தில் முதல் உலகத்தில் எல்லாரையும் மோசம் பார்க்குற என்ன காரணம் தெரியுங்களா? சாத்தான் இங்கே இருந்தது எல்லாத்தையும் கெடுத்துட்டு இருக்கிறான். அப்போ அவன் வந்து மோசம் பார்க்கறதுக்கு வழி இல்லாமல் போயிடும். அவனை கட்டிடுவாருன்னு சொல்லி பார்க்குறான். அதுதான் அன்பான சகோதரர், சாத்தானை கட்டிடுவார். அதனால் வந்து அவன் வந்து எந்த ஒரு வேலையுமே அங்கே ஜனங்களை மோசம் பார்க்குற வேலை செய்ய முடியாது.
இப்படியாக வந்து எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, சத்தியத்தை கற்றுக்கொள்ள போகிறாங்களா? அதான் வசனத்தில் வாசிக்கிற ஏசாயா 2:3 திரளான ஜனங்கள் புறப்பட்டு வந்து, நாம் கர்த்தரின் பர்வதத்துக்கும் யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்துக்கும் போவோம் வாருங்கள், அவர் தமது வழியை நமக்கு போதிப்பார், நாம் அவர் பாதைகளில் நடப்போம் என்பார்கள். எல்லாருமே ஒட்டுமொத்த மக்களும் உயிர்த்தெழுந்து வர போகிறாங்க. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில் வந்து என்ன பண்ண போகிறாருன்னா எல்லாத்தையும் உயிர்த்தெழுப்ப போகிறாரு. உயிர்த்தெழுப்பினதுக்கு அப்புறம் அவங்க சத்தியம் சொல்லப்படும். அவங்க தான் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இந்த பரிசு பெரும்பாலான வழியில் நடந்து வருவாங்க. அங்கே வந்து எல்லாருமே சத்தியத்தை கற்றுக்கொள்ள போகிறாங்க. சாத்தான் இருக்க போகிறதில்ல, யாரை கெடுக்க முடியாது. எல்லாருமே சத்தியத்தை கற்றுக்கொண்டு ஆண்டோட வழி நடப்பாங்க. அதனால தான் அது பரிசுத்த வழி எனப்படும் அப்படிங்கிறார். அப்போ அன்பான சகோதர சொல்ல, இது வந்து ராஜ்யத்தில் ஓப்பன் ஆகிற வழி, இப்போ ஓப்பன் ஆகாது. ஆண்டவர் 2ஆம் வருகையில் வந்ததுக்கு அப்புறம் தான் எந்த வழி ஓப்பன் ஆக போகுதுங்க? பெரும்பாலான வழி ஆண்டவர் 2ஆம் வருகையில் வந்ததுக்கு அப்புறம் தான் ஓப்பன் ஆக போகுது. இப்போ இல்லை. இப்போ நமக்கு ஓப்பன் ஆகிற வழி என்ன வழி? இப்போ இடுக்கமான வழி. இப்போ நம்ம அதில் போனோம்னா பரலோகத்துக்கு போயிடலாம். ஆனால் பெரும்பாலான வழியில் போகிறவங்களுக்கு பரலோகம் போக முடியாது. பூமியில் தான் அவங்க இருப்பாங்க. பூமியில் இருந்து அவங்க இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள போகிறாங்க. சரிங்களா? இப்போ ஃபைனல் பாயிண்ட் வந்துட்டோம். இப்போ பாருங்கள், இது ஒரு மனுஷன். இங்கே நிற்கிறவர் யாருன்னா ஒரு மனிதன். அவருக்கு இடது பக்கம் வலது பக்கம். சரிங்களா? இப்போ இடது பக்கம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து இடது பக்கம், இது வலது பக்கம். சரிங்களா? இப்போ நாம் வந்து இந்த மனுஷன் வச்சுக்கோங்க, நாம் சென்னை போகணும். இந்த பக்கம் போனால் ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது, இந்த பக்கம் போனால் ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது. சரிங்களா? சரி, அப்போ இந்த பக்கம் போனால் ரயில்வே ஸ்டேஷன், இந்த பக்கம் ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது. இப்போ இது வலது பக்கம், இது இடது பக்கம். நாம் எதை செலக்ட் பண்ணுவோம்? இப்போ ஃபஸ்ட்டு நாம் அங்கே நிற்கிறோம். வலது பக்கம் போனாலும் இடது பக்கம் போனாலும் ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது, சென்னை போகணும். வலது பக்கம் போகாமல் இடது பக்கம் போகுமா அப்படின்னு கேட்டால், சரி ஏதோ ஒரு பக்கம் போனால் போது எங்கே கிலோமீட்ரு அப்படின்னு நம்ம கேட்போம். கிலோமீட்டர் இங்கே போனால் எத்தனை கிலோமீட்டர், அங்கே போனால் எத்தனை கிலோமீட்டர். ரெண்டு பக்கம் இப்போ இதில் இங்கேருந்து போனாலும் 10 கிலோமீட்டர் தான். அப்புறம் இந்த பக்கம் போனாலும் 10 கிலோமீட்டர் தான். இப்போ நம்ம ரெண்டில் எந்த வழியை இப்போ செலக்ட் பண்ணுவோம்? இடது பக்கம் போவோம், வலது பக்கம் போவோமா? நம்ம இப்போ கொஞ்சம் யோசிப்போம், சென்டிமெண்ட்டாக யோசிப்போம். எப்படி? சரி, இடது எப்போவுமே கொஞ்சம் ஆகாது தான், இடது கொஞ்சம் ஆகாது தான், அதனால் வலது பக்கமே போயிடலாம் முடிவு பண்ணுவோம். ஏன்னா இந்த பக்கம் பத்துதா, அந்த பக்கம் பத்துதா, சரி அதனால் வலது பக்கமே போகலாம் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணுவோம். சரிங்களா? சரி, அடுத்த ஒரு பாயிண்ட் வருது என்னென்னா, இந்த பக்கம் இடது பக்கம் போனால் கொஞ்சம் ரோடு சரியில்லை, ரோடு கொஞ்சம் குண்டும் குழியுமா இருக்குது. அப்போ கன்ஃபார்மாக நம்ம இடது பக்கம் செலக்ட் பண்ணவே மாட்டோம். எதை செலக்ட் பண்ணுவோம்? வலது பக்கம் தான். ஆனால் வலது பக்கம் ரோடு எப்படி இருக்குன்னா வண்டி சும்மா வலது பக்கம் சும்மா ஹைவே மாதிரி இருக்குது. அதனால் அதை தான் நம்ம செலக்ட் பண்ணுவோம். சரிங்களா? செலக்ட் பண்ணியாச்சு. நேராக நம்ம சொல்லப்படுது, நீங்கள் ரயில்வே ஸ்டேஷன் போயிருங்க. இதில் போனால் ரயில்வே ஸ்டேஷன் போயிடலாம், அங்கே போனால் போயிடலாம். 10 கிலோமீட்டர் தான். ஆனால் இடது பக்கம் கொஞ்சம் ரோடு வந்து கொஞ்சம் மோசமாக இருக்குது. சரி, எதிர் போனாலும் போங்க. ஆனால் நீங்கள் அங்கே போனீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷனில் ஒருத்தர் சூட் கேஸ் வச்சு நிற்பார், அவர் ஒன்று கொடுப்பாரு, வாங்கிக்கிங்க அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. சரி, நம்ம போயிட்டோம். நம்ம எப்போவுமே இடது பக்கம் தான், வலது பக்கம் தான் சூஸ் பண்ணோம். அவர் கொடுத்த சூட் கேஸ் திறந்து பார்த்தா 100 ரூபாய் இருக்குது. கொடுத்த சூட் கேஸ் திறந்து பார்த்தா 100 ரூபாய் இருக்குது. ஆனால் இடது பக்கம் போனவர் கொடுத்த சூட் கேஸ் திறந்து பார்த்தா எத்தனை இருக்குதுங்க? 100 லட்சம். அப்போது இடது பக்கம் ரோடு சரியில்லை. நம்ம 2 பேர் முடிவு பண்ணி போகிறோம். நீங்கள் வந்து இடது பக்கம் போயிட்டீங்க, நான் வந்து வலது பக்கம் போயிட்டேன். அங்கே போயிட்டு நீங்கள் ஃபோன் பண்ணுறீங்க, சூட் கேஸ் கொடுத்தாரா? ஆமாம் கொடுத்தாரு. எத்தனை ரூபா இருந்துச்சு? 100 ரூபா இருந்துச்சு நான் சொல்லுவேன். நீங்கள் எத்தனை சொல்லுவீங்க? 100 லட்சம் இருந்தது. அடாடாடா, 100 லட்சம் மிஸ் பண்ணிட்டுமே, வழி கொஞ்சம் மோசமாக இருக்குது, குண்டும் குழியுமாக இருக்குதுன்னு யோசனை பண்ணி நம்ம 100 லட்சத்தை மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு நம்ம விரும்புவோம். இந்த வழியில் யார் வண்டி ஓட்டினா ரொம்ப சிரமம், நடந்து போனாலும் சிரமம், கல் குத்தும் அப்படின்னு நல்லா சிரமப்பட்டு யோசிச்சிருப்போம். அதனால் 100 லட்சத்தை மிஸ் பண்ணிட்டோம். அந்த 100 லட்சம் போல தான் பரலோகராஜ்யத்தின் வாய்ப்பு. கஷ்டப்படணும். ஒரு என்னை பின்பற்றி வர விரும்பினால் இடுக்குமான வழி, அதில் கொஞ்சம் கஷ்டப்பட்டு நம்மளை ஒடுக்கி கஷ்டப்பட்டு போனோம்னா நமக்கு மிகப்பெரிய வாய்ப்பு தேவன் கொடுக்குறார். பரலோகத்தில் ராஜாக்களுக்கு கூடிய வாய்ப்பு. அப்போது அன்பான சகோதரனுக்கு 3 வழிகள் பாடத்தில் நம்ம பார்த்துறது என்னென்னா, இன்றைக்கி முதல் வழி கேட்டுக்கு போகிற வழி, விசாலமான வழி, விரிவான வழி, அது ஆதாம் ஓப்பன் வச்சது, எல்லாரும் போயிட்டுருக்குறாங்க. ஆண்டவர் வந்து ஓப்பன் பண்ணி வச்சது இடுக்குமான வழி, அதில் போனால் நித்திய ஜீவன் கிடைக்கும். அப்போ நித்திய ஜீவன் கிடைக்கிறதுனா ஆண்டவர் சொன்ன இடுக்குமான வழியில் போனோம்னா அருமையான பரலோக வாய்ப்பு கிடைக்கும், நித்திய ஜீவன் கிடைக்கும், ஆண்டோட இருக்கக்கூடிய வாய்ப்பு, ஆளுகை செய்யக்கூடிய வாய்ப்பு. அந்த இடுக்குமான வழியில் போகணும். அதுக்கு தான் நம்ம வந்துருக்கிறோம். அது 100 லட்சம் போல. அன்பான சகோதரர்களே, இப்போ பெரும்பாலான வழி எப்போ வரும்னா அது ராஜ்யத்தில், அது எல்லா ஜனங்களும் உயிர்த்தெழுந்து வர போகிறாங்க.
அதனால் அது நமக்கு தேவையில்லை. அது ராஜ்யத்தில் வரப்போகிறது, எல்லா மக்களும் உயிர்த்தெழுந்து வந்து அது ஆசீர்வாத சுதந்திரத்துக்குள்ளே போகிறாங்க. ஆனால் இந்த இறுக்கமான வழியில் போகிறவங்க தான் பரலோகத்துக்கும் ராஜாவாக போகிறாங்க, பூலோகத்துக்கும் ராஜாவாக போகிறாங்க. அந்த வாய்ப்புக்குள்ள தான் நம்ம வந்துருக்கிறோம். அதனால் இப்போ கொஞ்சம் கஷ்டம்தான் அந்த வழியில் போகிறது. ஆனால் நம்மளை ஒடுக்கி போனட்டுன்னா மிகப்பெரிய ஆசீர்வாதம் நம்மகிட்ட இருக்குது. அதனால தான் அப்போஸ்தலன் பவுல் வந்து சொல்கிறாரு, கடைசி வசனம் ரோமர் 8:18, ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவென்று பாருங்க. நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா, இக்காலத்து பாடுகள் ஆண்டருடைய சத்தியத்தில் நம்ம போகிறதுனால வரக்கூடிய உபத்திரவங்கள், துன்பங்கள், சோதனைகளில் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படக்கூடிய மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் கிடையாது. இந்த பாடுகள் எல்லாம் நம்ம இடத்துல மிகப்பெரிய மகிமை தேவன் கொடுக்க போகிறார். ராஜாக்கள், ஆசாரியர்கள்ங்கிற வாய்ப்பு தரப்போகிறார். அந்த மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவை அல்ல என்று எண்ணுகிறேன்னு அப்போஸ்தலன் பவுல் முடிக்கிறார். அப்படின்னு அன்பான சகோதரர்களே, நம்ம வந்து ராஜரீகத்தில் ராஜாக்களாக தேவன் நம்மளை கூப்பிட்டுருக்கார். அதில் நம்ம இடுக்கமான வழியில் போகிறதுக்கு வந்திருக்கிறோம். அந்த வழியில் சென்று அந்த பரலோக சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ள தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. இந்த நாளில் 3 வழிகள் பாடத்தை நம்ம கற்றுக்கொள்ள தேவன் கிருபை செஞ்சுருக்கார். இந்த 3 வழிகள் பாடத்தில் இடுக்கமான வழியில் போனால் இன்றைக்கி நம்ம போலாங்கிறத நம்ம கற்றுக்கொண்டோம். இப்படி யாராச்சும் போய்க்கிறாங்களா? நம்ம போய்க்கிறாங்க. ஆண்டவர் போயிருக்கிறார். அவர் தவிர்த்து வேறு யாராச்சும்? இதுக்காக நம்ம அடுத்த வாரம் என்ன பண்ண போனோம்னா, இடுக்கமான வழியில் போகிறவங்க எப்படி ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக்கு கொள்கிறாங்கன்னு ஒரு பாடத்தை, ஒரு அருமையான பாடம் அடுத்த வாரம் நம்ம பார்க்க போகிறோம். தொடர்ந்து அடுத்த வாரம் நீங்கள் கலந்து கொண்டு தேவனுடைய சத்தியங்களை பெற்றுக்கொள்ள முடியாத அன்பாக கேட்டுக்கொள்கிறோம். தேவன் தாமே இந்த வாக்கியங்களை, வசனங்களை நம்ம ஆசீர்வாதம் மட்டும் தருவாராக. ஆமென். நிறைவாக நான் நிறைவு ஜெபத்துக்கு நேராக கடந்து செல்லலாம்.